லாஸ்ட் வீக்ல ஒர்க்கிங் கேபிட்டல் சம்பந்தமா பார்த்தோம். அதோட ஒரு பகுதியை முடிச்சுக்கிறோம். தொழிற்படு மூலதன சம்பந்தமாக அதுல இன்னொரு பார்ட்டிக்கு இது முடிக்கிறது எங்களுக்கு லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா பார்த்தோம். பெரிய ஒரு பகுதியை நாங்கள் என்னை முடிப்போம். எங்களோட உபாயங்கள் சம்பந்தமா பார்த்து திரவநிலை சிக்கலுக்கான காரணங்கள் பார்த்தோம். 3 மெத்தட் பார்த்தோம். சொத்து திரவநிலை மேலாண்மை, asset liquidity management, borrowed liquidity management. இதனே நான் பார்த்தோம் லாஸ்ட் வீக்ல. கடன் வாங்கும் வழிகள், borrowed பேலன்ஸ் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் பகுதியை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். Some of the expected demands for liquidity are stored in asset while other anticipated liquidity demands are met by arrangement for lines of credit from correspondent banks or other supply of funds. இங்க வந்து நாங்க ஒரு பேலன்ஸ் திரவ லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் தான் அசெட் அண்ட் லயபிலிட்டி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ற என்ற விடயத்தை தான் நாங்க இங்க பார்க்க போறோம். திரவ நிலைக்கான எதிர்பார்க்கப்படும் கேள்வி சொத்துக்களில் சேமிக்கப்படுகின்றன. எதிர்பார்க்கப்படும், அதாவது இவ்வளவு இந்த லிக்விடிட்டி தேவை, அதாவது எங்களோட திரவ தேவை வந்து இவ்வளவுதான் ஒரு எதிர்வு கூறலின் அடிப்படையில என்ன செய்யும்னா அதனை சொத்துகள்ல சேமிக்கப்படுகின்ற சொத்தாக வைப்பார்கள். மற்ற எதிர்பார்க்கப்படும் திரவநிலை கேள்விகள் வங்கிகளிடமிருந்து அல்லது பிற நிதி வழங்குனரிடமிருந்தோ கடன்களாக பூர்த்தி செய்யப்படும். எதிர்பார்க்கப்படும் நிலையை விட கூட வந்தா என்ன செய்ய வேண்டும்னா ஒரு கடன் ஷார்ட் டேர்ம் லோன் ஒன்றூடாக அது பூர்த்தி செய்யப்படும். ஆகவே திறநிலைக்கான எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் சில கேள்விகள் Some of the expected demand of liquidity are stored in asset while others anticipated liquidity demands are met by arrangement. இங்க நான் சொன்னோம் ஒரு பேலன்ஸ் தான் பார்க்க போறோம். பேலன்ஸ் ரெண்டையும் யூஸ் பண்ணுவாங்க, கடனையும் சொத்தையும். சொத்தாக ஒரு பகுதியை வச்சுப்பாங்க, போறத கடனூடாக அதை பூர்த்தி செய்வாங்க. எதிர்பாராத கேள்விகள் குறுகிய கால கடன்கள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. எதிர்பாராத கேள்விகள் வந்தா டிமாண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் வந்தா அதில் வந்து குறுங்கால கடன்களினூடாக பூர்த்தி செய்யப்படும். நீண்ட கால கேள்விகள் திட்டமிடப்படலாம் மற்றும் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால கடன்கள் மற்றும் பத்திரங்கள் நிறுத்தப்பட்டுள்ளவற்றை பயன்படுத்தப்படலாம். ஒரு நீண்ட கால கேள்வின்னா அதை திட்டமிடலாம், எங்களுக்கு தெரியும் நீண்ட காலத்துல. ஆனா குறுகிய காலத்துல ஓவர் நைட் அடுத்த நாள் ஆனதே சில கேள்வி வரும். சில ஆட்கள் விட்ரோ பண்ணுவாங்க, அவசரமான தேவை வரும். ஆனா அந்த நேரத்துல நாங்க பேலன்ஸ் எப்படின்னா சொத்தாம வச்சுப்போம், குறுகால சொத்துக்களாக வச்சுப்போம். அடுத்தது போற இடத்துல கடனை வாங்குவோம். இங்க வந்து நீண்ட கால கேள்விகளை எங்களுக்கு திட்டமிட்டு அதை முகாமை செய்யலாம். அதுக்கு குறுங்கால மற்றும் நடுத்தர கால கடன்கள் மற்றும் பத்திரங்களும் நிறுத்தப்பட்டுள்ளவை. நாங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கும், அதையும் யூஸ் பண்ணலாம், பலதா யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேலன்ஸ்ன்றது கைட்லைன் ஃபார் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், லிக்விடிட்டி முகாமைக்கான வழிகாட்டல்கள். வங்கியின் அனைத்து நிதி திரட்டல் மற்றும் நிதி பயன்படுத்தப்படல் ஆகியவற்றின் டிபார்ட்மெண்ட். வங்கியில பல டிபார்ட்மெண்ட்கள் காணப்படும். ஒன்று வங்கி அனைத்து நிதி திரட்டல், நிதி என்னென்ன வழிகளை திரட்டுறோம் அதற்கான ரிசீவிங் அந்த டிபார்ட்மெண்ட். மற்ற நிதி பயன்படுத்தல் must be keep track of the activities of all fund raising and fund using department within the bank and coordinate their activities. மற்றும் அவற்றின் செயற்பாடுகள் ஒருங்கிணைக்க வேண்டும். பேங்க்ஸ்ல வந்து பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து என்ன செய்யணும்னா அது நிதிய பெற டிபார்ட்மெண்டா இருக்கும். இன்னொன்றுக்கு நிதியை யூஸ் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது கிரெடிட் டிபார்ட்மெண்ட் ஆயிக்கும்.
ஆகவே இது ரெண்டு இம்மை பல எங்கெங்களை வருது நிதியோட தொடர்புடைய எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும், ஒரு செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கணும், அதை மானிட்டர் பண்ணணும். அதே நேரம் வங்கிகளின் மிகப்பெரிய கடன் அல்லது வைப்பு வாடிக்கையாளர்கள் தங்கள் நிதியை திரும்ப பெற அல்லது அவர்களின் வைப்புகளில் சேர்க்க திட்டமிடும் போது முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேங்க்ல பெரிய மெசிவ் இன்வெஸ்டர்ஸ் இருக்கலாம், டிபாசிட் பண்ணாக்கள் இருக்கலாம். சில ஃபண்டுகள் இப்ப இபிஎஃப் போன்ற ஃபண்டுகள் பெரும் பில்லியன் கணக்கு ரூபாக்களை டிபாசிட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட நடவடிக்கை என்ன? அவங்க இப்ப இபிஎஃப் எடுத்துக்கொண்டா இபிஎஃப் என்எஸ்பி பேங்க்ல டிபாசிட் ஒன்று போடுது, ஒரு 50 பில்லியன் டிபாசிட் வைக்கிறேன்னு வைப்போம், அல்லது 25 பில்லியன் டிபாசிட் வைக்குது. இப்ப இவ பேங்க் தெரிஞ்சுக்கொள்ளணும் அதை எப்ப எடுக்க முடியும், என்ன ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் பேங்குக்கு, அதை செட்டில் பண்றதுக்கு பேங்க் திட்டமிடணும். அதே நேரம் இபிஎஃப்க்கு திரும்ப வைக்கிற ஐடியா இருக்குதா, அல்லது இபிஎஃப் இந்த டிபாசிட்களை பெறலுமா என்ற விஷயங்களை பேங்க் இந்த என்ன செய்யணும்னா முன்கூட்டியே தெரிந்து கொள்ளணும். அப்ப அதை அழகாக முகாமை செய்யலாம், லாபகரமாக முகாமை செய்யலாம் என்ற ஒரு முக்கியமான விடயம் அந்த இடத்துல காணப்படுது. ஆகவே லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்ல வங்கி அனைத்து நிதி திரட்டல் எல்லாத்தையும், அதாவது நிறுவனத்துல நிதி திரட்டல் நிதி கொடுப்பனவு சம்பந்தமான எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கண்காணிக்கணும். அதே நேரம் அதாவது வேல்யூ கஸ்டமர்ஸ் சொல்லலாம், அல்லது இம்பார்ட்டன்ட் விஐபி, ஒரு பேங்குக்கு ஒரு நிதி நிறுவனத்துல விஐபி, அவங்க வெரி இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ஸ். அவங்க யாருன்றது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டி, அவங்களோட யாருன்றது பேங்க் தெரியணும். அவங்கள்ட்ட நிதிக்கு அவங்க என்ன செய்ய போறான்ற விடயத்தையும் இவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அந்த நிறுவனத்துக்கு மிக பெரும் உதவியாகவும் அந்த நிறுவனத்தை சிறந்த முறையில் நடத்தி செல்வதற்கான வாய்ப்பாகவும் அமையும். மூத்த மேலாளர்கள் மற்றும் இயக்குநர்களின் ஒத்துழைப்புடன் திரவ நிலை மேலாண்மைக்கான முன்னுரிமைகள் மற்றும் நோக்கங்கள் தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதாவது நிறுவனத்தில் டாப் மேனேஜ்மெண்ட் திரவநிலை மேலாண்மைக்கான முன்னுரிமைகள் மற்றும் நோக்கங்கள் தெளிவாக இருப்பதை. லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில திரவ முகாமை என்று நான் நேரத்தோட சொல்றேன் உங்களுக்கு, மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுவதனால என்ன நடக்குதுன்னா முகாமை அதுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கணும். எப்பயுமே டாப் மேனேஜ்மெண்ட் அதை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து பார்க்க வேண்டும், அதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே நேரம் திரவ நிலைக்கு மிக அதிமுக்கிய முன்னுரிமை கொடுக்கணும். அடுத்த திரவ மூலம் மீது கட்டுப்பாடு இல்லை, ஆனா வங்கி பயன்பாடுகளை கட்டுப்படுத்தணும். அதிகப்படியான மற்றும் பற்றாக்குறை திரவ நிலைகளை தவிர்ப்பதற்கு வங்கியின் திரவ தேவைகள் மற்றும் திரவ நிலைகள் முடிவுகள் தொடர்ச்சியான அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். நிறுவனத்துல ஷார்டேஜ் வராம, நிறுவனம் ஷார்டேஜ் வந்து அவங்களுக்கு தெரியும், நான் நேரத்தோட சொல்லிக்கிறேன் என்ன நடக்கும் என்பது தெளிவு. அந்த ஷார்டேஜ் வராம முகாமை செய்வதற்கு நிறுவனம் திரவ அதாவது அந்த அவரோட கேஷ் ஃப்ளோவை எப்பயும் பகுப்பாய்வு செஞ்சு கொண்டே இருக்கணும். அதுக்கு என்ன நடக்குது, கேஷ் ஃப்ளோக்கு எப்படி கேஷ் வருது, எப்படி போகுது, என்னென்ன வழிகள்ல வரலாம், என்ன வழிகளில் வித்ட்ரோ பண்ணலாம், என்ன வழிகளில் எதிர்பாராத இந்த வித்ட்ரோகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பல விடயங்களை அவதானிக்க வேண்டும். அவதானித்து இந்த நிறுவனத்துல மிகையும் ஏற்படக்கூடாது, ஷார்டேஜும் ஏற்படக்கூடாது. இது ரெண்டுக்கும் இடையில முகாமை செய்யணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சவால் அந்த இந்த திரவ முகாமைக்கு. வங்கியின் திரவநிலை தேவைகளை மதிப்பிடுதல். ஒரு நிறுவன வங்கிக்கு எப்படி திரவநிலை லிக்விடிட்டி தேவைக்குதுன்றத மதிப்பிடுற 3 முறைகள், 3 மெத்தட்ல இதை மதிப்பிடலாம். நிதி மூலம் மற்றும் பயன்கள் அணுகுமுறை, the source and use of funds approach. அதாவது நிதி மூலம், என்னென்ன மூலத்துல நிதி வரும், அது எங்க பயன்படுத்தப்படும் என்ற மெத்தட்.
ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்ரோச், நிதி அணுகுமுறையின் அமைப்பு. அடுத்து லிக்விடிட்டி இண்டிகேட்டர் அப்ரோச், திரவ நிலை காட்டி அணுகுமுறை. திரவ நிலைக்கு ஒரு இண்டெக்ஸை யூஸ் பண்ணி, காட்டியை யூஸ் பண்ணி அதனூடாக இந்த திரவ நிலையை முகாமை செய்கிறது. ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட அனுமானங்கள் தங்கியிருக்கும் மற்றும் எந்த நேரத்திலும் உண்மையான திரவ நிலைக்கான தேவையின் கிட்டத்தட்ட மிக சரியான கணிப்பீட்டை மட்டுமே தரும். இது எந்த மெத்தட்லையும் 100% சரியான ஒரு மதிப்பீட்டை பெற்றுக்கொள்ள இயலாது. இதுல என்ன நடக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு சரியான மதிப்பீட்டை தான் தரும். ஏறத்தாழ அது குறையலாம் கூடலாம், 2 சைடுக்கும் போகலாம். ஆனா 100% சரியான எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் 3 முறை நான் சொன்னோம், நிதி மூலம் மற்றும் நிதி பயன்கள் அணுகுமுறை, அடுத்து நிதி அணுகுமுறையின் அமைப்பு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃபண்ட் அப்ரோச், அடுத்தது திரவ நிலை காட்டி அணுகுமுறை, இண்டிகேட்டர்ஸ்ல பயன்படுத்தியும் செய்யலாம். நிதி அணுகுமுறையின் மூலங்கள் மற்றும் பயன்கள். The source and use of fund approach. வைப்பு தொகை அதிகரிக்கும் மற்றும் கடன்கள் குறையும் போது வங்கி திரவ நிலை உயர்கிறது. இது எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன, வைப்பு தொகை கூடுற நேரம் என்ன நடக்கும்? கேஷ் நிறுவனம் வங்கிக்குள்ள வரும். அதே நேரம் நாங்க கொடுக்குற கடன் அளவு குறைகிற நேரம், வைப்பு தொகை கூடாமே நாங்க கடன் கொடுக்குற அளவு குறைஞ்சா இது திரவ நிலையை உயர்த்தும். இது நேர்மறை இடைவெளி, பாசிட்டிவ். இது நேர் இடைவெளி தான் வரணும், நேர் இடைவெளி, பாசிட்டிவ் கேப், பாசிட்டிவ் கேப், அத நேர் இடைவெளின்னு நாங்க சொல்லலாம். வைப்பு தொகை குறைந்து கடன்கள் அதிகரிக்கும் போது வங்கி திரவ நிலை குறையும். இதுதான் எதிர்மறை. நேர்மறை தந்திக்கு பாசிட்டிவ் ஒன்று நான் நினைக்கிறேன், அந்த வேர்டும் ஓகே. ஆனா நேர் இடைவெளி, இது எதிர்மறை இடைவெளி, நெகட்டிவ் கேப் ஒன்று நான் சொல்லலாம். இல்லாட்டி நீங்க பாசிட்டிவ் கேப், நெகட்டிவ் கேப் இப்படியே யூஸ் பண்ணலாம். எழுதக்குள்ளையும் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் வேர்டை தமிழ்ல எழுதினாலும் நோ இஷ்யூஸ். அந்த விஷயத்தை தான் நீங்க விளங்கி கொள்ளணும். இது என்னன்னா, வைப்பு தொகை குறையுது, அதே நேரம் வங்கி கொடுக்குற கடன்களோட அளவும் அதிகரிக்கும். இதாலேயும் நடக்கலாம். அதே போல திரவத்தன்மை மூலங்களும் பயன்பாடுகளும் பொருந்தாத போதெல்லாம் வங்கிக்கு திரவ நிலை இடைவெளி உள்ளது. நிறுவனத்துல என்னென்ன மூலங்கள்ல இந்த நிதி வருது, அந்த வார மூலங்களும் பயன்படுத்தப்பட்ட ரெண்டும் பொருந்தாம, இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ பொருந்தாத நேரத்துல திரவ நிலை இடைவெளி, அது பாசிட்டிவ் ஆயிக்கலாம், நெகட்டிவ் ஆயிக்கலாம், ஆனா திரவ நிலை இடைவெளி ஏற்படும். அதுதான் இங்க முக்கியமான விடயமாக காணப்படுது. ஆகவே நான் பார்த்தோம் நேர் இடைவெளி, எதிர்மறை இடைவெளி. அதே நேரம் இந்த இடைவெளிகளை பொறுத்தவரையில நான் கொடுத்த லோன் திரும்பி வராத லோன் ரிகவரி ரேஷியோ அளவு குறைஞ்சு போகலாம். இப்போ இந்த கோவிட் பீரியட்ல எல்லாம் நிறைய நிறுவனங்கள்ட்ட அந்த லோனை ரீபே பண்றதுக்கு ஆள்களுக்கு கன்செஷன் பீரியட் கொடுத்தாங்க. 3 மந்த்ஸுக்கு தேவையில்லை. லீசிங் கம்பெனிக்கெல்லாம் கொடுத்தாங்க, லீசிங்க 3 மந்த்ஸ் கட்ட தேவையில்லைன்னு அல்லது 4 மந்த்ஸ் கட்ட தேவையில்லைன்னு. அந்த காலத்துல உண்மையில அவங்களோட இன்ஃப்ளோஸ் நிறைய குறைந்து போயிருப்பதை காணில். இது மாதிரி அந்த நிலைமைகள் ஏற்படலாம். அடுத்து இந்த அணுகுமுறையின் படிகள், ஸ்டெப்ஸ் இன் திஸ் அப்ரோச். கொடுக்கப்பட்ட திரவ நிலை திட்டமிடல் காலத்திற்கு கடன்கள் மற்றும் வைப்பு தொகைகளை முன்னறிவிக்க வேண்டும். திட்டமிடல் காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஒரு லோன் அண்ட் டிபாசிட் மஸ்ட் பி ஃபோக்கஸ் ஃபார் கிவன் லிக்விடிட்டி பிளானிங் பீரியட். நாங்க பிளான் பண்ற லிக்விடிட்டி தேவையை பிளான் பண்ற அந்த பீரியடுக்கான லோன் அண்ட் டிபாசிட் மஸ்ட் பி ஃபோக்கஸ்ட். அது கூறணும். அந்த காலத்துல எவ்வளவு லோன் கேஷ் உள்ள வரும், எவ்வளவு கேஷ் வெளியே போகும் என்றதை நாங்க ஒரு எதிர்வு கூறணும். அது முன்கூட்டியே நாங்க திட்டமிடணும். அது மதிப்பிடப்பட்ட மாற்றம் கணக்கிடப்பட வேண்டும். The estimated change of the same must be calculated. மதிப்பிடப்பட்ட மாற்றம் கணக்கிடப்பட வேண்டும். வங்கியின் நிகர திரவ நிதியை மதிப்பிட வேண்டும். அதாவது நிகர திரவ நிதி என்றால்
பற்றாக்கலை அல்லது உபரியாயிக்கலாம் என்ற நிறுவனத்து அவுட்ஃப்ளோவும் இன்ஃப்ளோவுக்கும் இடையில் உள்ளதுதான் நிகர திரவ நிதி. கடன்களின் மதிப்பீடு. வங்கிகள் புள்ளி விவர நுட்பங்கள், மேலாண்மை, தீர்ப்பு மற்றும் அனுபவத்தை பயன்படுத்துகின்றன. ஒரு காலகட்டத்திற்கான கடன்கள் ஒரு செயல்பாடு. லோன் ஃபார் அ பீரியட் இஸ் a function of அதாவது ஒரு காலகட்டத்துக்கான கடன்களோட செயற்பாடு பின்வரும் விடயங்கள்ல தங்கிக்கும். வங்கி புள்ளி விவர நுட்பவியல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ். மேனேஜ்மெண்ட் பேங்க் யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ், மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பேங்க்ல மேனேஜர்ஸ் தே நோ, அவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த இதுல தொடர்ந்து அதுல ஈடுபடுறதுனால, அந்த செயற்பாடுல ஈடுபடுறதுனால அவங்களுக்கு தெரியும் இந்த நாளைக்கு இவ்வளவு வரும், இவ்வளவு போகும், இந்த நாள்ல கூட போகும். உதாரணமா சேலரி டேஸ்ல கேஷ் கூடுதலா போகும், ஆனா சேலரி பீரியட்ல கேஷ் வாரதும் கூடுதலாயிக்கும் வங்கிக்கு. அதே மாதிரி பென்ஷன் டே இல்ல இப்படியான நிலைமையில நான் காணலாம். அடுத்த சீசன் நான் நேரத்தோட பார்த்தோம், பெருநாள் சீசன்கள், புதுவாண்ட சீசன்கள், இதுகள் காலப்பகுதிகள் நடக்கும். இது அவங்களுக்கு அனுபவத்திலே தெரியும். அதே நேரம் ஒரு காலத்துக்கான கடன்களின் செயற்பாடு, லோன் ஃபார் a period is a function of பல விடயங்களோட பின்வரும் விடயங்களோட செயற்பாடாக அமையும். பொருளாதார வளர்ச்சி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, வணிக விற்பனை, ஜிடிபி growth, பிசினஸ் சேல்ஸ். எக்கனாமிக் growth ஒரு முக்கியமான ஒரு விஷயமாயிருக்கும். ஒரு காலகட்டத்திற்கான கடன்கள் ஒரு செயற்பாடு. லோன் ஃபார் த பீரியட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கனாமிக் growth. எக்கனாமிக் growth அதிகரிக்கிற நேரம் நிதி தேவைகள் அதிகரிக்கும். ஆகவே கடன் வாங்குற அளவு கூடும், கம்பெனிகள் தங்களோட ப்ரொடக்ஷனை கூட்டும். அதே நேரம் வங்கியில அந்த சுழற்சி பணம் சுழல்கின்ற அளவு கூடும். அடுத்து ப்ரொஜெக்டட் குவார்டர்லி கார்ப்பரேட், திட்டமிடப்பட்டுள்ள காலாண்டு நிறுவன வருவாய், கார்ப்பரேட் ரிட்டர்ன் என்று வரணும். Projected quarterly corporate return. Rate of growth in a nation money supply. ஒரு நாட்டின் பண விநியோகத்தில் ஏற்படுற வளர்ச்சி வீதம். திட்டமிடப்பட்ட பிரதம வங்கி கடன் வீதம் மைனஸ் வணிக வங்கி வீதம். Projected prime bank loan rate minus commercial paper rates. வங்கிகள் கொடுக்குற அந்த பிரைம் லெண்டிங் ரேட், அவங்களோட அடிப்படை அந்த இதுக்கும் கமர்ஷியல் பேப்பர்ஸ்க்கும் இடையில் உள்ள வீதம், பணவீக்கத்தின் மதிப்பீட்டு வீதம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்பட வேண்டும். இவைகள் தான் அந்த லோனுக்கான லோனை தீர்மானிக்கிற காரணிகளாக காணப்படும். வைப்பு மதிப்பீடு. ஒரு காலத்துக்கான வைப்பு என்பது தனிப்பட்ட வருமானத்தில் மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி. ப்ரொஜெக்டட் growth in personal income. வைப்பு அந்த ஒரு ஆளுடைய வருமானம் கூடுற நேரம் அவருடைய சேமிப்பு கூடும், வைப்பு கூடுறதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. சில்லறை விற்பனையில் மதிப்பிடப்பட்ட அதிகரிப்பு. சில்லறை விற்பனையில் மதிப்பிடப்பட்ட அதிகரிப்பு. ரிட்டைல் சேல், எஸ்டிமேட்டட் இன்க்ரீஸ் இன் ரிட்டைல் சேல்ஸ். இதுவும் வைப்பை தீர்மானிக்கும். உதாரணமா எங்களுக்கு நல்லா தெரியும், ரிட்டைல் சேல் கூடுற நேரம் வைப்புகள் குறைஞ்சு போற சந்தர்ப்பமும் காணப்படும். ஏன்னா ஆட்கள் கூடுதலாக பணத்தை வித்ட்ரா பண்ணுவாங்க, அல்லது கிரெடிட் கார்டு போன்ற இந்த இதுவரை யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ற நேரம் வங்கியிலிருந்து பணம் போகும். வைப்பு மதிப்பீடு. அடுத்து ஆட்களோட வைப்புலேருந்து அவங்க வித்ட்ரா பண்ணுவாங்க, அதனாலையும் வைப்பு குறையும். நாட்டின் பண விநியோக வளர்ச்சி வீதம், மணி சப்ளை. ஒரு நாட்டை மணி சப்ளைல ஏற்படுகின்ற மாற்றம், மணி சப்ளை கூடிக்கொண்டு போற நேரம் வட்டி வீதங்கள் குறையலாம். ஏண்டா டிமாண்டும் அதுக்கும் இடையில உள்ள தொடர்பு காரணமாக பண சப்ளை கூடுகின்ற போது வட்டி வீதங்கள் குறையலாம். பணச்சந்தை வைப்புகளில் எதிர்பார்க்கப்படும் yield. Projected yield on money market deposits. மணி மார்க்கெட் டிபாசிட்கான வட்டி வீதம் ஈல்டுன்ற உண்மையில ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பேஸ் பண்ணி தான் ஈல்டு வருது. நாங்கள் அதை வட்டி வீதம் மொழிபெயர்க்க முடியாது.
ஈல்டு என்ற விடயத்தை. அதாவது நான் இந்த இடத்துல ஈல்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ட் எடுத்தா, ட்ரெஷரி பொண்ட் எடுத்தா, அந்த ட்ரெஷரி பொண்ட் 5 years ட்ரெஷரி பொண்ட் ஆகிக்கலாம். அந்த பொண்ட்ல வந்து நாங்க பொண்டை பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதோட இன்ட்ரெஸ்டும் அதை பர்ச்சேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படுற அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படுறதுக்கும் அதே ரேட் கிடைக்கும்ன்ற ஒரு எடுகோல் இதுல காணப்படுது. ஆகவே அந்த ஈல்டுன்ற விஷயம் பொறுத்தவரையில இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் IRR என்ற விஷயத்தை தான் இங்க ஈல்டு கருதுது. ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்ற நேரம் IRR கருதல்ல. அது பணவீக்கத்தின் மதிப்பிடப்பட்ட வீதம். பணவீக்கம் எவ்வளவு? திட்டமிட்டப்பட்ட பிரதம வங்கி கடன் வீதம் மைனஸ் வணிக வீதம், வணிக காகித வீதம். இனியும் ப்ரொஜெக்டட் பிரைம் பேங்க் லோன், பேங்க் பிரைம் லெண்டிங் ரேட்டுக்கும் மைனஸ் கொமர்ஷியல் பேப்பர் ரேட்ஸ். இதுகளும் முக்கியமான விடயங்களாக காணப்படுது. The source and use of fund approach நாங்கள் அடுத்து பார்க்கிறோம். அதுலேயே தான் வருது. வரவிருக்கும் காலத்திற்கான மதிப்பிடப்பட்ட திரவ நிலை பற்றாக்குறை அல்லது உபரி வைப்பு தொகைகளில் மதிப்பிடப்பட்ட மாற்றம். அதாவது மதிப்பிடப்பட்ட திரவ நிலை பற்றாக்குறை அல்லது உபரியை நான் காண்றதுக்கு வைப்பு தொகையில் ஏற்பட்ட மாற்றம் மைனஸ் கடன்கள்ல ஏற்பட்ட மாற்றம். கடன்கள் வந்து வைப்பு தொகை கூடியிருந்தா கடன் குறைஞ்சாயிருந்தா அது உபரியா மாறும். அதே நேரம் வைப்பு தொகை குறைஞ்சி கடன் கூடியிருந்தா அது பற்றாக்குறையான நிலையை ஏற்படுத்தும். எதிர்கால வைப்பு மற்றும் கடன்களை 3 முக்கிய கூறுகளாக பிரிக்கலாம். 3 முக்கிய கூறுகளாக பிரிக்கலாம். போக்கு கடந்த 10 ஆண்டுகளின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில அது எப்படியான ஒரு போக்கு காணப்படுது, வைப்பு மற்றும் கடன்களோட போக்கு எப்படி இருக்குது, எப்படி கூடி குறையுதா அல்லது ஒரே அளவுல ஆயிக்குது, இது சம்பந்தமான ட்ரெண்ட் அனாலிசிஸ் நாங்க சொல்லுவோம். ட்ரெண்ட் கம்போனன்ட், அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதோட போக்கு அது எப்படியான ஒரு போக்கு காணப்படுது, போன வருஷத்துல இருந்து தொடர்ந்து இப்ப லாஸ்ட் 10 வருஷமா எப்படி பேசி கொண்டிருக்குது, கூடிக்கொண்டு போகுதா குறைஞ்சு கொண்டு போகுதான்றது அந்த போக்கு காட்டும். பருவகாலம் டிசம்பர் மாசத்துல எப்படி இருக்குது, ஏப்ரல் மாசம் பண்டிகை மாசம் அல்லது முஸ்லிம்களோட ரமதான் போன்ற பீரியட்ல எப்படி காணப்படுது, பருவ காலங்கள்ல இந்த இதுல போக்கு எப்படி இருக்குது. அடுத்தது சுழற்சி, நடப்பு ஆண்டில் பொருளாதாரத்தின் வலிமை மற்றும் பலவீனத்துடன் சரி செய்தல். இந்த 3 மெத்தடையும் தான் பார்க்கிறோம். சைக்கிளிக்கல் காம்போனன்ட், சுழற்சி எப்படி சைக்கிளிக்கல் காம்போனன்ட் சுழற்சி காணப்படுது, பருவகாலம் என்ற விஷயம், போக்கு, இந்த 3 விஷயத்திலையும் எதிர்கால வைப்பு மற்றும் கடன்களை 3 முக்கிய கூறுகளாக பிரிக்கலாம். போக்கு, பருவகால, அடுத்தது சுழற்சி. இங்க வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று தந்திக்கிறாங்க, இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் தட் த பேங்க் எஸ்டிமேட் த டோட்டல் டிபாசிட் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months will be respectively இவ்வளவு தந்திக்கு. அதே என்னன்னா while its loan will total and estimated அட லோனும் and respectively for 6 months. All figures are in billions. Billionsல இவ்வளவு இருக்குது. Under the sources and use of fund approach, when does this bank face liquidity deficit if any? இதை நாங்க இப்ப கால்குலேட் பண்ணி பார்த்தால் எங்களுக்கு விளங்கும். இது டிரெக்டாவே விளங்குது. நாங்க இதை ஜனவரின்னு எடுப்போம். ஃபர்ஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் மாசத்துல டிபாசிட் 112 பில்லியன் ஆயிருக்கு. அதே நேரம் எஸ்டிமேட்டட் லோன் வந்து இந்த 187 ஆயிக்குது. ஒவ்வொரு மாசத்தை எங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். இங்க செய்ய தேவையில்லை, நாங்க டிரெக்டாவே ஃபர்ஸ்ட் மந்த் 12 ஆயிக்குது, 112. இங்க லோன் வந்து 87 ஆயிக்குது. அதே மாதிரி செகண்ட் மந்த்ல 132 ஆயிக்குது. அதுக்கப்புறம் 95 ஆயிக்குது லோன். இங்க 121, 102, 147, 113, 151, 101. இந்த லாஸ்ட் மந்த் எடுத்துக்கொண்டால் லாஸ்ட் மந்த்ல 139 வந்து இன்ஃப்ளோ ஆயிக்குது, 124 அவுட்ஃப்ளோ ஆயிக்குது.
அதாவது டிபாசிட்டா வருது 139. ஆகவே இந்த லாஸ்ட் மந்த் மட்டும் நாங்க எடுத்துக்கொண்டோம்னா அந்த பேங்குக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி இஷ்யூ வந்து காணப்படுகிறதுன்றது தெளிவாக விளங்குது. லிக்விடிட்டி பிரச்சனை வரும். ஆனால் அடுத்த மாதங்களை பொறுத்தவரையில அட இன்ஃப்ளோ வந்து டிபாசிட்டால வார வந்து அட லோன் அவுட்ஃப்ளோ விட குறைவாக காணப்படுது. ஆகவே under the source and use of fund approach எங்களுக்கு இங்க டிரெக்டா பார்த்து சொல்லலாம். நாங்க இதை மிச்சம் காம்ப்ளிகேட்டடா தேவையில்ல, டிரெக்டாவே நாங்க பார்ப்போம். இந்த மாசத்துல இவ்வளவு இருக்குது, இவ்வளவுதான். Suppose the bank estimated its total deposit for the 6 months will be respectively. அந்த 6 monthக்கும் இதுதான் இது 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 இந்த மாசத்தை பொறுத்தவரையில இல்ல, அந்த மாசத்துலயும் வருது இல்லை, சாரி, ஏன்னா அங்கேயும் டிபாசிட் கூடுதலா தான் இருக்குது. நான் நினைச்சேன் இது அடுத்த பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன். சாரி, லாஸ்ட் மந்த் கூட டிபாசிட் வந்து கூட இருக்குது. ஆகவே எந்த இடத்துலையுமே டிபாசிட் வந்து இங்க வர்றத காண இல்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அது சர்ப்ளஸா தான் இருக்குது, அல்லது அதிக லிக்விடிட்டி காணப்படுகிறத நாங்க காணலாம். இது சிம்பிளா எடுத்துக்கோங்க, பெருசா யோசிக்க தேவையில்லை. நிதி அணுகுமுறை, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபண்ட் அப்ரோச். வங்கியின் வைப்பு தொகை மற்றும் பிற நிதி மூலங்கள் திரும்ப பெறுவதற்கான மதிப்பிடப்பட்ட நிகழ்தகவின் அடிப்படையில் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. எனவே அவை வங்கிக்கு இழப்புகள். Banks deposit and other funds source are divided into categories based on their estimated possibility of being withdrawn and therefore lost to the bank. அதாவது வங்கியில பல நிதிகள் காணப்படும், பல வழிகள்ல வந்த பொறுப்புகள் காணப்படும். டிபாசிட்டா வந்திருக்கும், இன்னும் பல வழிகள்ல வந்திருக்கும். இதுகள் வந்து தன்மைக்கேற்ப பிரிச்சு பார்க்கப்படுது. அது வித்ட்ரா பண்ணப்படுகின்ற தன்மைக்கேற்ப வங்கியின் வைப்பு தொகை மற்றும் பிற நிதி மூலங்கள் திரும்ப பெறுவதற்கான மதிப்பிடப்பட்ட நிகழ்தகவின் அடிப்படையில் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன, வெரைட்டிஸாக பிரிக்கப்படுகின்றன. எனவே அவை வங்கிக்கு இழப்புகள். அது அந்த வங்கிக்கு ஏற்படுகின்ற இழப்புகளை பல பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அல்ல ஹாட் மணி லைபிலிட்டிஸ், சூடான பணம் அல்லது பண பொறுப்புகள். உங்களுக்கு தெரியும், ஒன்று சூடு, அதோட உணர்தினா எப்படி கூடுதலாய்க்கும். டக்குன்னு ஒன்று சூடானதும் இந்த மெதுவாக இந்த ஆறுனதுக்கும் கூலானதுக்கும் இடையில டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அவை சூடான பணம் என்பது பொறுப்புகள் சூடான பணம். இது பொறுப்புகள் வந்து எப்பயும் சென்சிட்டிவ் கூடுனதாகும், மிகவும் வட்டி உணர்திறன் கொண்டது அல்லது வைப்பு தொகை மற்றும் பிற கடன் வாங்கிய நிதிகள் தற்போதைய காலகட்டத்தில் திரும்ப செலுத்தப்படும் என்பது உறுதி. இது வந்து வட்டியோட உணர்திறன். வட்டி கூடுற நேரம் குறையிற நேரம் அந்த டிசிஷன் மாறலும், திருப்பி பெறையிலும் திருப்பி தரையிலும், அப்படி அந்த டிபாசிட்டை வித்ட்ரா பண்ணலும். ஆகவே இது ஒரு கூடினது, உணர்திறன் கூடினதை தான் நான் சொல்லுவோம் ஹாட் மணி லைபிலிட்டிஸ். ஒரு நிறுவனத்தோட ஹாட் மணி லைபிலிட்டிஸ். அடுத்தது பாதிக்கப்படக்கூடிய நிதிகள், வல்னரபிள் ஃபண்ட்ஸ். தற்போதைய காலகட்டத்தில் கணிசமான பகுதி, ஒருவேளை 25 அல்லது 30 வங்கியிலிருந்து அகற்றப்படும். வங்கியிலிருந்து திருப்பி எடுப்பாங்க 25 அல்லது 30%. இது பாதிக்கக்கூடிய நிதி. நாங்கள் நேரத்தோட பார்த்தோம் ஹாட் மணி, சூடான நிதி, அது உணர்திறன் கூடினது. நிலையான நிதி, முக்கிய வைப்புகள் மற்றும் பொறுப்புகள். இதுல வந்து நிலையான நிதி, முக்கிய வைப்புகள் மற்றும் பொறுப்புகள்.
மேனேஜ்மெண்ட் வங்கியில் இருந்து நிதி அகற்றப்படுவது சாத்தியமில்லை என்று கருதுகிறது. Fund that management consider most unlikely to be removed from the bank. Stable fund நிலையான நிதி மூலம். நேரத்தோட பார்த்தது டிப்போஸ் வல்னரபிள் பாதிக்கப்படக்கூடியது, மற்றது நிலையானது, சூடானது பாதிக்கப்படக்கூடியது, நிலையானது. இப்படி மூணாக பிரிக்கப்பட்டிருக்குது. நிதி அணுகுமுறையின் கட்டமைப்பு அப்ரோச், அந்த மெத்தடை தான் நாங்க பார்க்கிறோம். ஃபண்ட் அப்ரோச். அடுத்து திரவ நிதி மேனேஜர் 3 வகையான நிதி ஆதாரங்களில் ஒவ்வொன்றிற்கும் விரும்பிய சில செயற்பாட்டு வீதங்களின்படி திரவ நிதியை ஒதுக்க வேண்டும். அதாவது திரவ நிதியை டிசைட் பண்ற நேரம் முகாமை அந்த 3 மெத்தட் பார்த்தோம். ஒன்று சூடான நிதி, அடுத்தது நான் பார்த்தோம் நல்ல கடன்கள், அதாவது பேங்க் மஸ்ட் ஹேவ் லிக்விடிட்டி ஃபண்ட் டு மேக் குட் லோன்ஸ். அடுத்தது பொறுப்பு திரவ சூடான நிதி அப்படின்னு பார்த்தோம். இங்க பார்த்தா 3 விஷயத்த பார்த்தோம். நிதி அணுகுமுறையில சூடான பணம் என்ற ஒன்று பார்த்தோம். அடுத்தது பாதிக்கப்படக்கூடிய நிதி, அடுத்து நிலையான நிதி. நிலையானது வங்கியிலிருந்து நிதி அகற்றப்படுவது சாத்தியமில்லை என்று கருதப்படுகின்ற அந்த நிதி. மற்றது 25 to 30% பாசிபிலிட்டி. மற்ற சூடானது 95%. அவை இப்ப பேங்க் மேனேஜர் முக்கியமான ஒரு வேலை எந்த அளவு திரவத்தை பேணணும், எந்த அளவு திரவ சொத்துக்களை பேணணும் என்ற தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு இந்த 3 வகையான நிதி ஆதாரங்களில் ஒவ்வொன்றிற்கும் விரும்பிய சில செயல்பாட்டு வீதங்களின்படி திரவ நிதியை ஒதுக்கலாம். மேனேஜ்மெண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும். இந்த ஃபண்டை பொறுத்த வரையில 95%, சூடான நிதியை பொறுத்த வரையில 95% வித்ட்ரா பண்ணிடும். அடுத்த நிலையான நிதியை பொறுத்த வரையில சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான் வித்ட்ரா பண்ணிடும், அல்ல வித்ட்ரா பண்ணாமலே இருக்கலாம். ஆனா மற்ற நிதியை பொறுத்த வரையில 30 to 30% சான்ஸுக்கு வித்ட்ரா பண்ண. சூடான பணம் 95%, தேவையான இருப்பு குறைவாக, அதாவது லெஸ் எனி ரெக்கார்ட் ரிசர்வ்ஸ். அதாவது சூடான பணத்துல 95% வைப்புல வைக்கணும். இதை கணப்பிடுறதுக்கு முந்தி அதுல ஏதாவது இருப்புல வைக்க வேண்டிய தொகை இருந்தா அதை கழிக்கணும். லிக்விடிட்டி ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரெஷரி பில்ஸ். இங்க கருவூல மசோதான் சந்தைக்கு திரைச்சேரி உண்டியல்கள் வரதான் மிக பொருத்தம். இந்த கருவூலம் தான் சில டைம்ல அந்த டிரான்ஸ்லேஷன்ல வருது, அது சரியோ தெரியாது. நாங்க இங்க ட்ரெஷரி பில்லுன்னு எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல. இந்த பேங்க் கடன், வங்கிகளுக்கு இடையிலான கடன், ரெப்போ மார்க்கெட், நாங்க ரெப்போ பார்த்தோம், மீள் கடன் அந்த திட்டத்தின் கீழ இந்த 3 மெத்தட்லையும் இதை திரவ நிதிகள்ல வைக்கலாம் சூடானதை. அடுத்தது பொறுப்பு திரவ நிலை இருப்பு கணப்பிடுறதுக்கு 95%, அந்த ஃபண்டுல 95% சூடான மொத்த பண நிதிகள்ல இந்த சட்ட இருப்புகளை கழித்து வாரத்துல 95% திரவ நிலையில வச்சோம். அதே போல பாதிக்கப்படக்கூடிய நிதியை பொறுத்தவரையில 30% திரவ நிலையில வைக்கலாம். அதுல அப்படியே சட்ட ரீதியான இருப்புகளை கழிக்க வார மீதி தொகையில தான் 30% வைக்கலாம். அதே நேரம் நிலையான நிதிகளை பொறுத்தவரையில 0.15%, 15% இந்த இருப்புகளாக வைக்கலாம். நல்ல கடன்களை கொடுக்க வங்கியில் திரவ நிலை இருக்க வேண்டும். வங்கிட்ட சரியான திரவ நிலை இருந்தா தான் அதுக்கு நல்ல கடன்களை கொடுக்கலாம். வாடிக்கையாளர் உறவு முக்கியமானது. எனவே எதிர்காலத்தில் வைப்பு தொகையை உருவாக்க மற்றும் பிற சேவைகளை வழங்குவதன் மூலம் கட்டண வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நீடித்த உறவை உருவாக்குவதற்கு மேனேஜ்மெண்ட் அல்லது உருவாக்குவதற்கு அனைத்து நல்ல கடன்களையும் கொடுப்பார்.
இப்ப வந்து ஒரு பேங்க் எடுத்துக்கொண்டால் அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ன்றே முக்கியம். அடுத்தது நல்ல நம்பிக்கையான கஸ்டமர்ஸை வச்சுக்கோறன்றதும் மிக முக்கியம். ஆகவே நிறுவனத்துல இந்த நிதி இந்த திறவு நிலை காணப்பட்டாதான் அவங்களுக்கு இத வேலையை சரிவர செய்து முடிக்கலாம். ஆகவே the structure of fund approachல மொத்த திரவ தேவை வந்து எப்பயும் பொறுப்பு திரவ ஒதுக்கு எதிர்கால பிளஸ் எதிர்கால கடன்கள் நிலுவை மைனஸ் உண்மையான கடன்கள் நிலுவை. Total liquidity requirement, liquidity reserve plus potential loan outstanding, actual loan outstanding. உண்மையானதும் எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த லோன் இதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை இது பண்ற நேரம் காணலாம், கண்டுகொள்ளலாம். Manager's judgment on manager's experience and attitude towards risk. அதாவது வெற்றி என்றது அனுபவம் மற்றும் ஆபத்து குறித்த அணுகுமுறை ஆகியவற்றை பொறுத்தது. எக்ஸ்பீரியன்ஸ், ஜட்ஜ்மெண்ட் இதுகளை வச்சு அனுபவம், ஜட்ஜ்மெண்ட், அனுபவம் மற்றும் ஆபத்து குறித்த அணுகுமுறையில தான் இந்த வெற்றி சக்சஸ் தங்கிக்குது. வெற்றன்னு போட்டிக்கு வெற்றியா. வங்கி சிறந்த மற்றும் மோசமான திரவ நிலையை வரையறுக்க வேண்டும் மற்றும் முடிந்தவரை எந்த சூழ்நிலையில் நிகழ்வுகளை பயன்படுத்த வேண்டும். வங்கி சிறந்த மற்றும் மோசமான திரவ நிலைகளை வரையறுக்க வேண்டும். ஒரு வங்கிட்டு இந்த திரவ நிலை வந்து நெகட்டிவ் ஒன்று வந்து மோசமான திரவ நிலைன்னு சொல்லலாம். நெகட்டிவ் எந்த லெவல்ல இருந்தா மோசம். வங்கியின் சிறந்த மற்றும் மோசமான திரவ நிலை எவ்வளோ டிபாசிட் இந்த அதுக்கு அது ஒரு ரிஸ்க் ஆபத்து அதுக்கு மோசமான கொண்டு வரும் என்ற டிபாசிட் எவ்வளவுன்றத அந்த வங்கி சரியாக முடிவெடுக்கணும். அதுல அவங்கள்ட்ட ஒரு இது ஒன்று வேண்டும், வரையறுக்க வேண்டும். அதே போல நாங்க ஷார்டேஜ் மட்டும்தான் ஒரு வங்கிக்கு மோசம் உண்டா? அப்படி இல்லை. எக்ஸஸும் மேலதிகம் லிக்விடிட்டி மிச்சம் கூடுதலா இருக்கு, மேலதிகம்ன்றது எல்லையை தாண்டி இருக்குது, அதுவும் வங்கிக்கு சிறந்ததல்ல என்றால் அது லாபத்தை குறைக்கும். ஆகவே இது ரெண்டுக்கும் இடையில தான் முகாமை செய்யணும். எப்பயுமே ஈக்குவலா முகாமை செய்யற கஷ்டம். ஆனா சர்டன் லெவலுக்கு குறையலாம் அல்லது சர்டன் லெவலுக்கு ஒரு எல்லை வரைக்கும் கூடலாம். ஆனா அந்த எல்லாருக்கு மேல கூடி போறன்றது அல்லது குறைந்து போறன்றது ஒரு நிறுவனத்துக்கு சிறந்ததல்ல. இங்க ஒரு இந்த கணக்கு ஒன்று தரப்பட்டிருக்குது. இதுல ஹாட் மணி வந்து 95%, vulnerable funds 30% and stable fund வந்து 15%. Bank always keep 3 as a legal reserve. ABC Bank loan total 135, but recently have been high as 2014 with a trend growth rate of 10% a year. Calculate total liquidity requirement. உங்களுக்கு ஈஸியா செஞ்சு பார்க்கலாம். நான் சில க்ளூஸ் உங்களுக்கு தாரேன், அதை பேஸ் பண்ணி நீங்க இதை செஞ்சு பாருங்க. உதாரணமாக தரப்பட்ட கணக்கின் அடிப்படையில நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நீங்க சில விஷயங்களை இதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல்லா இதை விளங்கப்படுத்துறதுக்கு நான் நினைக்கிற டைம் வந்து பெர்மிட் பண்ணாது. ஏபிசி பேங்க் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஏபிசி பேங்க்
அத வந்து ஹாட் மணி வந்து நாங்க எடுப்போம் 2500 பில்லியன் எடுப்போம். மியோன் வந்து இருக்குது. அடுத்து வந்து வல்னரபிள் ஃபண்ட்ஸ் வந்து 2400 பில்லியன் இருக்கும். அடுத்து ஸ்டேபிள் ஃபண்ட் வந்து 10,000 ஸ்டேபிள் ஃபண்ட். அடுத்தது வந்து பேங்க் ஆல்வேஸ் கீப் 3%. பேங்க் வந்து ரிசர்வா வைக்கும் 3%. வங்கி 3 விதத்தை ரிசர்வாக வைக்கும். 3% லீகல் ரிசர்வாக 3% வைக்கும். அதே பிறகு ஏபிசி பேங்க் லாங் டோட்டல் வந்து ஏபிசி பேங்க் லாங் டோட்டல் 135 billion. Recently have been high as 140 billion. 40 billion 35 into 40 billion கூடி calculate liquidity calculate பண்ண சொல்லிக்குது. நான் இல்ல ஹாட் மணில நான் உங்களுக்கு தரேன். நான் ஏற்கனவே விளங்கப்படுத்ததை வச்சு நீங்க ஃபைனல் ஆன்சர் வாங்க. இதுல உள்ள க்ளூ வந்து என்னன்னா 95% வங்கி வந்து இதுல 95% வந்து வங்கி திரவமாக வைக்கும். அதுதான் எங்களுக்கு தரப்பட்ட தகவல் 95%. ஆகவே எங்களுக்கு தெரியும் ஹாட் மணி வந்து 2.5. இதுல இருந்து நான் கழிக்கணும் 3% மைனஸ் 2.5 into 0.03% கழிச்சு வாரத இது 95% தான் இந்த ஹாட் மணியோட லிக்விடிட்டியா நான் வச்சுவோம். தேவையில்லை. ஆகவே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணலாம். அதே போல இன்னொரு விஷயம், இந்த இது வல்னரபிள் ஃபண்டை பொறுத்த வரையில நான் அதுல வைக்க போறோம் 30% லிக்விடா வச்சா போதும். ஆகவே 30% into 2400 மைனஸ் 3%. இதுலயும் 2400 into 0.03. அதே போல இந்த இடத்துல எஸ்எஃப் வந்து ஸ்டேபிள் ஃபண்ட் வந்து 1 மில்லியன் காணப்படுது. அதுல வந்து 15% தான் நாங்க வைக்கிறோம். ஆகவே 15 இந்த லிக்விடிட்டியா வச்சோம். 15% லிக்விடிட்டி வச்சோம். ஆகவே 10,000 மைனஸ் 10,000 into 0.03 இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னோட இதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து அதுல வார விடயம் எடுத்தா எங்களுக்கு இதை செஞ்சு சரியான லிக்விடிட்டியை கால்குலேட் பண்ணலாம். ஆகவே இந்த லிக்விடிட்டியை எங்களுக்கு கால்குலேட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா கேட்கலாம். அதே போல இது பெர்சன்டேஜை குறைச்சி தந்திருக்கிறாங்க. இந்த இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்கள் இருந்தா கேட்கலாம். மொத்த திரவ தேவை இதுல வந்து திரவ தேவையில அந்த liquidity requirement வந்து liability liquidity reserve minus potential loan outstanding and actual loans. உங்களுக்கு actual loanum தந்திக்கு potential loanum தந்திக்குது. actual loan பொறுத்தவரையில 135
தந்திக்குது. ஆக்சுவல் லோன் சாரி பொட்டன்ஷியல் 140, ஆக்சுவல் 130. அது ரெண்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் எடுத்து அதை ஒன்றால பெருக்கணும், ஃபுல்லையும் எடுக்கணும். ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரெண்டையும் எடுத்து எங்களுக்கு இதை கால்குலேட் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரியான ஒரு கணக்கு. அதை நான் திரும்பி செய்யல. எங்களுக்கு தந்திக்கு இந்த இதையும் கால்குலேட் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் லோன் வந்து ஆக்சுவல் லோன் வந்து இது, பொட்டன்ஷியல் எதிர்பார்க்கப்பட்ட லோன் இது, ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை எங்களுக்கு எடுத்து இந்த ஆக்சுவல் இதை கால்குலேட் பண்ணலும். இங்கே ரிசர்வ் ரிக்யர்மெண்ட் வந்து லீகல் ரிசர்வ் 3 ஒதுக்கணும், 1லையும் இது 3லையும். ஓகே, இந்த கணக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு செஞ்சு கேளும், நான் அதை விளங்கப்படுத்தல. பொறுப்பு திரவ நிலை ஒதுக்கு liability liquidity reserve, பொறுப்பு திரவ நிலை ஒதுக்கு சாத்தியமான worst possible, சாத்தியமான மோசமான திரவ நிலை. டிரான்ஸ்லேஷன்ல எதுவும் குழப்பம் இந்த பாருங்க. அதாவது சாத்தியமான மோசமான திரவநிலை, திரவநிலை மோசமாக காணப்பட்டதுக்கான சாத்தியம். ஒன்று வந்து வைப்பு வளர்ச்சி எதிர்பார்ப்புகளுக்கு கீழே உள்ளது. டிபாசிட் growth, பேங்க் எதிர்பார்த்து 5% அல்லது 10% டிபாசிட் இந்த இயர்ல நடக்கலாம். ஆனா உண்மையாக 2%ஓ 3% தான் நடக்குது. அந்த எதிர்பார்ப்பை விட குறைவு. கடன் தேவை எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கிறது. லோன் டிமாண்ட் இன்க்ரீஸ் above the management expectation. கிடைக்கக்கூடிய திரவ நிதிகள் அதிகபட்ச அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. Face the maximum pressure on available liquidity fund. liquidity fund வந்து அதிகமான அழுத்தங்களை எதிர்கொள்ளுது. வங்கி கணிசமான திரவ நிலை பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. பேங்க் இப்படியான ஒரு நிலைமை காணப்பட்டா பேங்க்ல ஒட்டோவாக பற்றாக்குறை ஏற்படும். என்ற வைப்பு குறையுது, கடன் தேவை கூடுது, கடன் கூடுது, அடுத்த திரவ நிதிகளின் அதிகபட்ச அழுத்தம் காணப்படுது. இப்போ டிபாசிட் அது இதோட அந்த நாங்கள் ஒட்மணி அதோட அழுத்தங்களை இந்த இடத்துல சொல்லலாம். திரவ நிதியை திரட்ட திட்டங்களை உருவாக்க வேண்டும். நீட் டு டெவலப் அ பிளான், ரைஸ் லிக்விடிட்டி ஃபண்ட்ஸ், லிக்விடிட்டி ஃபண்டை கூட்டுறதுக்கான. பேங்க் ஃபேஸ் சைசபிள் லிக்விடிட்டி டிஃபிசிட், வங்கி கணிசமான திரவ நிலை பற்றாக்குறை எதிர்கொள்ளும். ஆகவே இந்த விஷயங்களை நாங்க கட்டாயம் கவனத்துல எடுக்கணும். லயபிலிட்டி அதில் தொடர்ந்து சிறந்த சாத்தியமான திரவ நிலை, பெஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி பொசிஷன், எதிர்பார்ப்புகளுக்கு மேல் வைப்பு வளர்ச்சி வீதம் அதிகரிக்கும். வைப்பு வீதம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக காணப்படுது. டிபாசிட் கூடுதலாக காணப்படுது. கடன் தேவை டிமாண்ட், கடனுக்கான டிமாண்ட் எதிர்பார்ப்பதற்கு கீழே உள்ளது. ஆட்கள் கடன் எடுக்கிற அளவு குறைஞ்சிக்குது. கிடைக்கக்கூடிய திரவ நிதிகளின் குறைந்தபட்ச அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. அந்த ப்ரெஷர் வந்து மினிமம் ப்ரெஷர் ஆன் அவைலபிள் லிக்விடிட்டி ஃபண்ட்ஸ். கணிசமான திரவ நிலை உபரி, இது வந்து நிறைய சர்ப்ளஸை உருவாக்கும். அதிகப்படியான திரவ நிதியை முதலீடு செய்ய திட்டங்களை உருவாக்க வேண்டும். அங்க பார்த்தோம் ஷார்ட்டேஜை ஈடு செய்யறதுக்கு முகாமை வந்து என்ன செய்யணும்ன்ற முடிவுகள் எடுக்கணும். ஷார்ட்டேஜ் தொடர்ந்து போறது ஒரு நிறுவனத்துக்கு அது சிறந்ததல்ல. அது நிறுவனத்துக்கு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். நிறுவனத்துல கொஸ்ட கூட்டும் சில சந்தர்ப்பங்கள்ல. அதே மாதிரி அதிக திரவ நிதி காணப்படுறதும் ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில சிறந்ததல்ல. அது நிறுவனத்துல முதலீட்டுக்கான அந்த வருமானத்தை குறைக்கும். ஆகவே அதை எப்படி முகாமை செய்யற என்பது தொடர்பாக சிறந்த ஒரு வழிகாட்டு அது தீர்மானத்தை முகாமை எடுக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். Possible outcome, average deposit forecasted next week, average loan forecasted next week, possible is assigned by management, possibility assigned by management, best possible liquidity position,
இன்னும் வந்து liquidity position with highest probability of occurrence, அதாவது அவுட்கம் வந்து possible outcomesல வந்து பெஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி ஆக பெஸ்டா இருக்கிற வந்து இந்த நேரத்துல 170 மில்லியனா இருக்கும் நிறுவனத்துல டிஃபஸ் இது எவரேஜ் டெபாசிட் ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் வீக். அதே நேரம் எவரேஜ் லோன் வந்து 110. இது வந்து ப்ராபபிலிட்டி அசைன்ட் பை த மேனேஜ்மெண்ட், இதுக்கான சாத்தியக்கூறு வந்து 15%. அந்த நிறுவனத்தில் இப்படியான ஒரு நிலைமை காணப்படுறதுக்கு பெஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி பொசிஷன் உண்டு. இன்னும் வந்து எக்ஸஸ் லிக்விடிட்டி தான் காணப்படுது. ஏன்னா இங்க லோன் வந்து 110, ஆனா டிபாசிட் வந்து 170 காணப்படுது. இதுல இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது, இது எவ்வளவு தூரம் கூடுதலா இருக்கிறது பெஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி பொசிஷனா. லிக்விடிட்டி கூட இருக்குது, ஆனா அது ஒரு நிறுவனத்துக்கு நல்லதான்ற ஒரு ஆர்குமெண்ட்டுக்கும் எங்களுக்கு போகலாம். லிக்விடிட்டி பொசிஷன் வித் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் occurrence, அதாவது ப்ராபபிலிட்டியில கூட லிக்விடிட்டி பொசிஷன் வித் ஹையஸ்ட் கூடுதலான சாத்தியக்கூறு இருக்குது. அந்த நிறுவனத்துல லிக்விடிட்டி வந்து 150,000 டிபாசிட், அதே நேரம் எவரேஜ் லோன் வந்து 140, ஒரு 10 எக்ஸஸ் இருக்குது. இது ஒரு சாதாரண நிலையை காட்டும். வேர்ஸ்ட் பாசிபிள்ன்ற நேரம் 130யும் 140யும், இந்த இடத்துல 20 வந்து ஷார்டேஜ் ஒன்றை காட்டும். இதை வந்து நாங்க வேர்ஸ்ட் சொல்லல, அது சில சந்தர்ப்பங்களை பொறுத்த வரையில இதோட ஒப்பிடுற நேரம் இது வேஸ்டா இது வேஸ்டான்ற ஒரு கேள்வின்னு கேட்கலாம். அதாவது 170 to 110, இன்னும் வந்து 130 to 150 ஆனா இது லோன்களால மேனேஜ் பண்ணலாம். இது வந்து லிக்விடிட்டி ஷார்டேஜை காட்டும். ஆனா ஷார்டேஜ் எந்நேரத்துலயும் மோசம் வந்து எங்களுக்கு சொல்லலாது. இது வந்து லிக்விடிட்டி வந்து எக்ஸஸா இருக்குது, ஆனா இது ஒரு நல்ல ஒரு நிலையை காணும். இதுக்கான சான்ஸ் வந்து நிறுவனத்துல 60% காணப்படுது. இதுக்கு 15, இதுக்கு 20 ஒரு பாசிபிலிட்டி அசைன் பை மேனேஜ்மெண்ட் தான் நாங்களோட அனுபவங்களை இதில் வச்சு தீர்மானிச்சுக்குது. இப்படியான ஒரு நிலைமை வரதுக்கான சான்ஸ் இப்படித்தான் இருக்குது. இதுல எவ்வளவு வச்சுக்கிறன்றத மேனேஜ்மெண்ட் தீர்மானிக்கும். இப்போ அவங்களுக்கு தெரியும் இது இப்போ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் 15%, ஆகவே மேனேஜ்மெண்ட் இந்த தொகையை மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இவ்வளோ இந்த இங்கே வந்து இந்த எக்ஸஸ் லிக்விடிட்டிக்கு ஏதோ ஒன்றை செய்யலாம். ஆகவே இது வந்து சாத்தியக்கூறு கூடுதலாயிருக்கு. இது வந்து நிறுவனத்தை பொறுத்தவரையில ஒரு வகையான ஓகேயான ஒரு நிலைமை என்றுதான் சொல்லலாம். நிதி அணுகுமுறையின் கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபண்ட், பெரும்பாலும் இந்த இரண்டு உச்சநிலைகளுக்கும் இடையில் இருக்கும். பல வங்கிகள் எதிர்பார்க்கப்பட்ட திரவ தேவையை கணக்கிடுகின்றன. எதிர்பார்க்கப்படும் திரவ தேவை சமன் விளைவுகளின் நிகழ்வு A, மதிப்பிடப்பட்ட திரவ உபரி அல்லது பற்றாக்குறை A, பிளஸ் விளைவுகளின் நிகழ்வு B, மதிப்பிடப்பட்ட திரவ உபரி அல்லது பற்றாக்குறை. அடுத்தது C. இங்க வந்து நான் பார்க்கணும், the most likely outcome is lie between these two extremes. Many banks calculate expected liquidity requirement. Expected liquidity requirement equal probability of outcome A. நாங்க இங்க பார்த்தோம் outcome A, estimated liquidity surplus or deficit in outcome A. அதே பிறகு அதோட probability of outcome B, estimated liquidity surplus or deficit. இந்த ப்ராபபிலிட்டியோட இந்த சர்ப்ளஸையோ டிபாசிட்டை இருக்கிற. அதே போல இதுல சிக்கான, அதாவது இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். எனக்கு இங்க வந்து ஒரு விஷயத்த நாங்க பார்க்கணும் என்னன்னா 170 111 ரெண்டுலையும் 60 இருக்குது. 60 வந்து சர்ப்ளஸ் ஒன்று இருக்குது, பிளஸ் ஒன்று இருக்குது, பாசிபிலிட்டி வந்து 15%. அதே போல இங்க வந்து அடுத்ததுல 10 இருக்குது ஏல, பாசிபிலிட்டி வந்து
60% அது வந்து 10 surplus ஆயிக்குது. அடுத்ததுல வந்து 20 வந்து surplus ஆயிக்குது. possibility வந்து 25%. இது மூணையும் வச்சு இது வந்து எவ்வளவு வச்சலாம்ன்றத தீர்மானிக்கிறதுக்கு எங்களுக்கு பார்க்கலாம். அந்த சினாரியோ வச்சு எங்களுக்கு பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல என்னன்னா எங்களுக்கு பாசிபிலிட்டி எல்லாம் தந்தினாங்க. ஓகே, அதாவது 170யும் டிபாசிட் வந்து 170, லோன் அவுட்ஃப்ளோ வந்து 110. ஆகவே எக்ஸஸ் ஆயிடுச்சு, சர்ப்ளஸ் ஆயிடுச்சு 60. 110 60 சர்ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்த இதுல வந்து 60 பாசிபிலிட்டி வந்து 15%, 1.15% தான் பாசிபிலிட்டி ஆயிடுச்சு. அதே நேரம் அடுத்த இதப்படி எங்களுக்கு வந்து 150யும் 140யும் இன்ச்சு 150யும் 140யும் இன்னும் வந்து சர்ப்ளஸ் எங்களுக்கு காணப்பட்ட அமௌண்ட் வந்து 10 இன்டு பாசிபிலிட்டி வந்து 60% காணப்படுது. அடுத்த சினாரியோ படி எங்களுக்கு காணப்பட்ட அடுத்த சினாரியோ படி 25% சான்ஸ் காணப்படுது ஷார்டேஜ் ஒன்று ஆகிறதுக்கு. ஷார்டேஜ் காணப்படுறதுக்கான சான்ஸ் வந்து 25% இருக்குது. 20 தான் கொஞ்சம் மன்னிக்கணும். $150, $130, sorry. $150, $130, $150 காணப்படுது. இதுக்கான இது வந்து சர்ப்ளஸ் ஷார்டேஜ் வருது 20 மில்லியன் எடுக்கணும் ஷார்டேஜ். ஆனா இதுக்கான பாசிபிலிட்டி வந்து 0.25. இது வந்து -20 காணப்படுது. அவை 60 into 1.5 10 into 60 இந்த 6 வரும். 20 into 25 இது வந்து ஒன்பது வரும். இதுல வந்து 9 வரும், இதுல 6 வரும், இதுல வந்து நான் பெருக்கினேன்னா 0.6 வரும், இதுல 9 வரும் சர்ப்ளஸ். இந்த 15% தான் சான்ஸ் இருக்குது. 10 வரதுக்கான சான்ஸ் வந்து 60% இருக்குது. அது 6 காட்டும். அடுத்தது 20 மைனஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து 25 இருக்குது. 25 into 20 50. ஆகவே 5 தான் இது. ஆகவே இந்த 15 5 10 15 5. அப்ப நாங்க இத நிகழ்தகவோட இதுல ஷார்டேஜையோ எக்ஸஸையோ கால்குலேட் பண்ணி நாங்க பெற இதை பொறுத்தவரையில
எங்களுக்கு இந்த தொகை இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். பெருமானம் இந்த 2 உச்ச நிலைகளுக்கும் இடையில இருக்கும். அதாவது ஷார்டேஜுக்கும் இதுக்கும் இடையில தான் அந்த தொகை வரும். அதாவது எங்களுக்கு தெரியும் 10 வருது. 10 வந்தா 10 தானே எங்களுக்கு எக்ஸஸ் வரலாம். பல வங்கிகள் எதிர்பார்க்கப்பட்ட திரவ தேவையை கணக்கிடுகின்றன. எதிர்பார்க்கப்பட்ட திரவ தேவை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது விளைவுகளின் நிகழ்தகவ பெருக்கணும் மதிப்பிடப்பட்ட உபரி அல்லது பற்றாக்குறை ஏன்ல எங்களுக்கு வந்துச்சு 60 into 1.59 வந்துச்சு. அதே போல பி சினாரியோல எங்களுக்கு 150 into 140 ஆகவே 6 அந்த 10 into எக்ஸஸ் வந்து 10 into 60 பாசிபிலிட்டி 60% அது 6 வருது. அதே போல ஷார்டேஜ் ஆக 130 minus 150 20 மைனஸ் வருது. அந்த இடத்துல எனக்கு அதை பெருக்கிற நேரம் 5 வருது. 5 வந்தா அந்த ஃபைனல் -5 ஆகவே அந்த இதுக்கு இடையில் உள்ள ஒரு தொகையை எங்களுக்காக கண்டுபிடிக்கலாம். கூட்டி வார நேரம் இதுதான் வரும். நாங்க ஆஃப்டர் டீ ஒரு 10 மினிட்ஸ் பிறகு அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த லிக்விடிட்டி இண்டிகேட்டர் அப்ரோச். அடுத்த அப்ரோச்சை நாங்க ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். Indicators: cash position ratio, cash and deposit due from depository institution, total assets. Higher the ratio, higher the liquidity. அதாவது cash position, cash and deposit due from depository institution divided by total asset. அதே போல லிக்விடிட்டி செக்யூரிட்டிஸ், லிக்விட் செக்யூரிட்டிஸ் அதாவது காசாக அவசரமாக மாற்றக்கூடிய குறுங்கால முதலீடுகள், ட்ரெஷரி பில் அல்லது பல விஷயங்கள் வரலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், டோட்டல் அசெட். இங்க வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல அவசரமா விற்கலாம். ட்ரெஷரி பில் விற்கலாம், ட்ரெஷரி பாண்ட் லாங் டேர்மா இருந்தாலும் கூட. இது வந்து கூடவா இருந்தா higher the ratio, higher the liquidity. டோட்டல் அசெட்ல வந்து இந்த இடத்துல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அளவு கூடுதலா இருந்தா லிக்விடிட்டி வந்து அந்த ஃபண்ட்ல கூட இருக்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். டோட்டல் அசெட்டுக்கு இந்த இடத்துல கேஷ் டெபாசிட் டியூ ஃப்ரம் டெபாசிட்டரி இன்ஸ்டிடியூஷன் இதுவல் வந்து கூட இருந்தா அதுவும் எங்களுக்கு ஹையஸ்ட் லிக்விடிட்டி ஆகிக்கிறத காணலாம். இதுக்கு எதிர்மறை ஆகிக்கிற நேரம் எதிர்மறையான ஒரு தரும். CBSL position, CBSL fund sold minus CBS fund fetches. இதுவும் வந்து நம்ம சிபிஎஸ்எல்க்கு வந்து ஃபண்ட் சோல் என்னன்னா பேங்க்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற நேரம் ஓவர் நைட் இதுக்குள்ள இது பண்ணலாம். அல்லது சிபிஎஸ்எல் செக்யூரிட்டிஸ் வெரி ரேயா இஷ்யூ பண்ணுறது. இந்த ஹையர் த ரேஷியோ ஹையர் த லிக்விடிட்டி, இது ஹையர் ஆகிக்கிற நேரம் ஹையர் ஆகிக்கும். Current ratio, net loan and lease, total asset. Capacity ratio, not current ratio, capacity ratio. This is higher ratio, lower the liquidity. Net loan and lease. The other side, loan எங்கள்கிட்ட கூடுதலாகவும் லீஸ் கட்ட வேண்டிய அதுவும் கூட இருந்தா டோட்டல் அசெட்ஸ் குறைவாகும். இது ரேஷியோ வந்து கூடுதலாக இருந்தால் எங்களுக்கு லோவர் லிக்விடிட்டியை தான் காட்டும். பிளட்ஜ் செக்யூரிட்டி ரேஷியோ, பிளட்ஜ் செக்யூரிட்டி டோட்டல் செக்யூரிட்டி ஹோல்டிங், ஹையர் த ரேஷியோ லோவர் த லிக்விடிட்டி. ஏண்டா நாங்கள் எங்கேயாவது பிளட்ஜ் பண்ணியிருந்தா செக்யூரிட்டிஸை வந்து நாங்கள் பிளட்ஜ் பண்ணிப்போம். அதாவது ஒரு லோன் எடுக்கிறதுக்கு அதை மோக்கேஜாக வச்சுப்போம். அப்போ அதை விற்கலாது. அது கூட இந்த செக்யூரிட்டிஸ்ல அது வந்து கூடுதலா இந்த விலைக்குழும். அதாவது ஒரு நிறுவனத்திட்ட கவர்மெண்ட் நாங்க ட்ரெஷரி பாண்ட் எடுப்போம். ட்ரெஷரி பாண்ட் கூடுதலா இருக்குது. ஆனா ட்ரெஷரி பில்ஸ் பாண்ட்ஸ் கூடுதலா இருக்குது. அதுல இருக்கிறதுல கூடுதலானது என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா வேற லோன் எடுக்கிறதுக்காக வேண்டி மோக்கேஜா வச்சுக்கிறாங்க. அப்ப நிறுவனத்துக்கு அதை ஹேண்டில் பண்ணல. ஆகவே மோக்கேஜ் கூடவும்
இதுல அதாவது ஹோல்டிங்ல வந்து எங்களோட டோட்டல் செக்யூரிட்டிஸ் ஹோல்டிங்ல மோர்கேஜ் பண்ணது கூடுதலா இருந்தா எங்களோட லிக்விடிட்டி ரேஷியோ ஹையர் த ரேஷியோ லோவர் த லிக்விடிட்டி ஆயிக்கும். மணி மார்க்கெட் அசெட், மணி மார்க்கெட் லயபிலிட்டிஸ். மணி மார்க்கெட் அசெட்டுக்கும் மணி மார்க்கெட் லயபிலிட்டிக்கும் மணி மார்க்கெட் அசெட் இந்த ரேஷியோ கூட இருந்தால் லிக்விடிட்டி கூடுதலாயிக்கும். மணி மார்க்கெட் அசெட் லயபிலிட்டியை விட கூட இருந்தால் மணி மார்க்கெட் அந்த லிக்விடிட்டி வந்து கூடுதலாயிக்கும். கோ டிபாசிட், டிபாசிட் லெஸ் தேன் 100,000. The total deposit vary with the banks. Higher the ratio, higher the liquidity. அதாவது கோ டிபாசிட்ல டிபாசிட் less than 100,000. The total deposit vary with banks. At the demand deposit, time deposit. Time depositல demand deposit எவ்வளவு இருக்குதுன்றது முக்கியமானது. Higher the ratio, lower the liquidity. என்ன டிமாண்ட் டிபாசிட் கூடுதலா இருந்தா அதை வித்ட்ரா பண்ற அளவு வந்து கூடுதலாயிக்கும் டைம் டிபாசிட்டை விட. ஆகவே அந்த இடத்துல இந்த லிக்விடிட்டி குறைவா தான் இருக்கும், அந்த ரேஷியோ கூடுதலா இருந்தாலும். பின்வரும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை கொண்டுள்ளது. நிகர கடன்கள் மற்றும் குத்தகைகள் இந்த தொகைக்கு. பிற வங்கிகளுடன் பணம் பெற்று வைப்பு மற்றும் வைப்பு பிற வங்கிகளிடம். சிபிஎஸ்எல் நிதி பெற்றது. அரச பத்திரங்கள், சிபிஎஸ்எல் நிதி வாங்கியது. வைப்பு வைப்பு டைம் டிபாசிட்ஸ், டிமாண்ட் டிபாசிட், மொத்த சொத்துக்கள். எக்ஸாம்பிள் ஏபிசி கேஷ் ஃப்ளோ லைபிலிட்டிஸ். இது எங்களுக்கு தந்திக்கு நாங்கள் வந்து அந்த ரேஷியோ யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். நெட் கேஷ் ஃப்ளோ, லீஸ், cash deposit with other banks, CBSL fund அந்த இதுல cash due to depository இதையும் உங்களுக்கு இது பண்ணி பார்க்கலாம். CBSL liquidity calculation பணப்புழக்க கணக்கீடு. LCBs லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்குகளுக்கான வழிகாட்டல். இலங்கை இந்த மத்திய வங்கியால லைசன்ஸ் வழங்கப்பட்ட வங்கிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டுதல் பிரிவு 21(1) விதிமுறைகளின்படி உரிமம் பெற்ற ஒவ்வொரு வணிக வங்கிகளும் 1989 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் அதன் மொத்த கடன்களில் 20க்கு குறையாத தொகையின் திரவ சொத்துக்களை பராமரிக்க வேண்டும். மத்திய வங்கிக்கும் பங்குதாரர்களுக்கும் கடன்கள் கழித்தல் மற்றும் by virtue of provision of section 21(1) that every licensed commercial bank shall with effect from 1st April 1989 maintain liquidity asset of an amount not less than 20% of its total liabilities. லிக்விட் அசெட் அது மெயின்டைன் பண்ணணும் 20% அதோட மொத்த டோட்டல் லைபிலிட்டியோட 20%. லெஸ் லைபிலிட்டிஸ் டு த சென்ட்ரல் பேங்க் அண்ட் த ஷேர்ஹோல்டர்ஸ்க்கும் மத்திய வங்கிக்கும் கொடுக்கிற அந்த லைபிலிட்டிஸை கழித்து வர லைபிலிட்டிஸ்ல 20% அசெட்டாக ஒவ்வொரு நிறுவனமும் லிக்விட் அசெட்டாக மெயின்டைன் பண்ணணும். பிரிவு 21 படி திரவ சொத்துக்களை பராமரிக்க தவறும் உரிமம் பெற்ற ஒவ்வொரு வணிக வங்கியும் மத்திய வங்கிக்கு ஒரு நாளைக்கு 0.1% என்ற வீதத்தில் அபராதம் செலுத்த வேண்டும். கணக்கிடப்பட்ட தேவையான திரவ சொத்துக்கள் குறைபாட்டுக்கு அத்தகைய அபராத திரவ சொத்துக்களின் குறைபாடு ஏற்பட்ட மாதத்துக்கு அடுத்த மாதத்தின் கடைசி வேலை நாட்களுக்கு முன்னர் செலுத்த வேண்டும். இந்த அபராதம் செலுத்தணும். சில பேங்க்கு பெனால்டி ஒன்று அடிப்பாங்க, அந்த பெனால்ட்டியை செலுத்த வேண்டும். ஆகவே அது 0.1%. அது செலுத்துற வந்து அத்தகைய அபராதம் திரவ சொத்துக்களின் குறைபாடு ஏற்பட்ட மாதத்திற்கு அடுத்த மாதத்தின் கடைசி வேலை நாளுக்கு முன்னர்
நெக்ஸ்ட் மந்த் கடைசி வேலை நாளைக்கு முந்தி செலுத்தணும். மொத்த சொத்துக்கள் மாதத்தின் தினசரி சராசரி சட்ட ரீதியான திரவ சொத்துக்கள் into 100%, more than or less than 20%. குறைந்தபட்ச திரவ சொத்து தேவை உட்பட்ட மொத்த பொறுப்பு அடிப்படை. Total liability base subject to minimum liquidity asset requirement. மொத்த திரவ சொத்துக்கள் பணம் எல்சிபிகளுடன் இருப்பு, அழைப்பு பணம், மணி அட் கால் இன் அழைப்பு பணம், T-bill, T-bond, SLDBs மற்றும் GOSL வழங்கிய அல்லது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பத்திரங்கள். மொத்த இத திரவ சொத்துக்குள்ளால என்னென்ன வருகுதுன்ற நேரம் ஒன்று வந்து கேஷ் வரும், டிரெக்டா வரும். எல்சிபிகளுடன் இருப்பு, அதாவது பேலன்ஸ் வித் எல்சிபிஸ், அதாவது எங்களோட இருப்புகள் வந்து அடுத்த கமர்ஷியல் பேங்க் எல்சிபி லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்கள்கிட்ட இருக்கிறது. அழைப்பு கடன், கால் மணி கடன் ஒன்று கொடுத்தால் பேங்க் அழைப்பு கடன் பேங்குகளுக்கு இடையில கொடுக்கப்படுகின்ற அந்த இந்த கொள்ளாற்றம் இல்லாம வழங்கப்படுறது, இதுவும் இதுக்குள்ளால வரும். T-bill, T-bonds, ட்ரெஷரி பில், திரைச்சேரி உண்டியல், திரைச்சேரி முறிகள், SLDB ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ், இது வந்து ஃபாரின் கரன்சில தான் இஷ்யூ பண்ணுவாங்க, யூஎஸ் டாலர்ஸ்ல பெரும்பாலும் இஷ்யூ பண்ணுவாங்க இந்த பாண்ட்ஸ். மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கிய அல்லது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட, கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கிய அல்லது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பத்திரங்கள், அதாவது வேற நிறுவனம் ஒன்று வழங்கிக்கும், ஆனா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து அதுக்கு இதுக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கிக்கும். குட் ரிசிப்ட்ஸ், பொருட்கள் ரசீதுகள் எல்லாம் கிடைக்க வேண்டியது ரிசிப்ட்ஸ். இம்போர்ட் பில்ஸ், எக்ஸ்போர்ட் பில், இறக்குமதி பில்கள், ஏற்றுமதி பில்ஸ். இன்லேண்ட் பில்ஸ், இன்லேண்ட் ரெவென்யூ பில்ஸ். பணம் சேகரிக்கும் பணியில் பேலன்ஸ் கேஷ் ஐட்டம் இன் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்ஷன், பணம் சேகரிக்கும் பணியில். அடுத்தது வெளிநாட்டு வங்கிகளுடன் இருப்பு, பேலன்ஸ் வித் பேங்க் அப்ராட், 20% of balance with the on FCBU, சொந்த FCBU-டன் 20% நிலுவைகள். 50% of investment in commercial paper plus primary notes, promissory note. 50% வந்து கமர்ஷியல் பேப்பர்லையும் ப்ரொமோஷரி நோட்லையும் முதலீடு செய்யப்பட்டது 50% கன்சிடர் பண்ணலாம். இதுதான் மொத்த திரவ சொத்துக்கள். அடுத்து குறைந்தபட்ச திரவ சொத்து தேவைகளுக்கு உட்பட்ட மொத்த பொறுப்பு. டோட்டல் லைபிலிட்டிஸ் பேஸ் சப்ஜெக்ட் டு மினிமம் லிக்விடிட்டி அசெட் ரிக்வயர்மெண்ட். முந்தைய மாதத்தின் 1வது வேலை நாளின் தொடக்கத்தில் உள்ள தொடர்ச்சியான கடன்களை தவிர மொத்த கடன்கள். முந்தைய மாதத்தின் 1வது வேலை நாளின் தொடக்கத்தில் உள்ள தொடர்ச்சியான கடன்களை தவிர மொத்த கடன்கள். பங்குதாரர்களுக்கான பொறுப்புகள், சிபிஎஸ்எல் பொறுப்புகள், ரெப்போ பொறுப்புகள். Total liability exclude contingent liability as at beginning of first working day of the previous month. முந்தைய மாதத்தின் 1வது வேலை நாளின் தொடக்கத்தில் உள்ள தொடர்ச்சியான கடன்களை தவிர மொத்த கடன்கள். The liability exclude contingent liabilities. Contingent liabilities as at beginning of first working day of previous month. Liabilities to shareholder, liabilities to CBSL, repo liabilities. Total liability base subject to minimum liquidity asset requirement. அதாவது குறைந்தபட்ச அசெட் லிக்விட் அசெட் தேவைக்கான எவ்வளோ வைக்க வேணும்ன்ற தேவைக்கான லயபிலிட்டிஸை கால்குலேட் பண்றது. ஏன்னா லயபிலிட்டிஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ், லயபிலிட்டி சிபிஎஸ் இதை உரமாக்கிட்டு வர அந்த லயபிலிட்டிஸ்ல 20% இந்த விடயங்களை வைக்கணும். அதை கால்குலேட் பண்றதுக்கு முந்தின மாதத்துல டோட்டல் லயபிலிட்டி எக்ஸ்க்ளூடிங் கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி as at beginning of first working day of previous month.
சிக்னல் பொதுமக்கள் நம்பிக்கை பப்ளிக் கான்ஃபிடென்ட், பங்குச்சந்தை நடத்தை சிடிஎஸ் மற்றும் பிற கடன் மீதான இடர் பிரீமியம், சொத்துக்களின் விற்பனை இழப்பு அவசரமாக சொத்துக்களை விற்க வேண்டிய கட்டாயம், கடன் வாடிக்கையாளர்களுக்கான கடமைகள், சந்தையிலிருந்து மத்திய வங்கியிடமிருந்து கடன் பெறுதல். அதாவது லிக்விடிட்டி பிரச்சனை காணப்பட்டா அதோட சிக்னல் அடையாளங்களாக வெளிப்படுறது பொதுமக்களோட நம்பிக்கை இழப்பாங்க. பொதுமக்களோட நம்பிக்கையை டோட்டலா இழந்துடுவாங்க. பொதுமக்களோட கான்ஃபிடென்ட் பேய்த்துடும். அடுத்து பங்கு சந்தை நடத்து. பங்கு சந்தையில என்ன நடக்கும்னா பங்கு சந்தையில பங்குகளோட விலை குறையும், வீழ்ச்சி அடையும். இங்க சிக்கலிக்கிறேன். சிடிஎஸ் மற்றும் பிற கடன் மீதான இடர் பிரீமியம். சிடிஎஸ் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்னு சொல்லுவோம். அதாவது கடன் எடுக்கிற நேரம் அது டிஃபால்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள், கொடுத்த கடன் அதுக்கான பிரீமியம் ஒரு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான் இதை நாங்கள் சொல்லுவோம். அந்த இன்சூரன்ஸ் பாலிசி பெறுற மாதிரி சிடிஎஸ்னால மற்றும் பிற கடன் மீதான இடர் பிரீமியம், அதோட பிரீமியம் கூடும். இன்சூரன்ஸ் பிரீமியம் கூடும். இன்சூரன்ஸ்னா உங்களோட ஆபத்து கூடுற நேரம் இன்சூரன்ஸோட பிரீமியத்தை கூட்டுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகள். அதே மாதிரியான விஷயம். சொத்து விற்பனை இழப்பு, அவசரமா சொத்துக்களை விற்க வேண்டிய நிலைமை ஏற்படுறதுனால அந்த சொத்துக்களை விற்கிறதுனால லாஸ் ஏற்படும். கடன் வாடிக்கையாளருக்கான கடமைகள், கடன் வாடிக்கையாளருக்கான கடமைகள், அவங்களோட அந்த கடனை திருப்பி செலுத்துற அந்த செயற்பாடு, அதுக்கான கடன். அடுத்த சந்தையிலிருந்து மத்திய வங்கியிடமிருந்து கடன் பெறுது. மத்திய வங்கியிலிருந்து கடனை பெறும். borrow from central bank form of marketplace, from marketplace, from central bank from marketplace இருந்து சென்ட்ரல் பேங்க்லையோ அல்லது மத்திய வங்கியிருந்தோ கடனை இந்த மார்க்கெட்ல இருந்தோ கடனை பெறுற நிலைமை ஏற்படும். வேறுபட்ட ஒதுக்கு மூலங்களில் தேர்ந்தெடுப்பதற்கான காரணிகள். factors choosing among different source of reserves. ஒன்று, வங்கி தேவைகளை உடனடியாக சில மணி நேரங்களுக்கு சிபிஎஸ்எல் அல்லது இன்டர்பேங்க் செல்லுங்கள். The immediacy of the bank need, அவசரமாக தள்ளி செய்யப்பட்ட நேரம் for few hours, சில நேரம் சின்ன ஒரு காலத்துக்கு தான் அது தேவைப்படும். go to சிபிஎஸ்எல்லோ இந்த பேங்க், இன்னொரு பேங்குக்கோ மத்திய வங்கிக்கோ வைத்து அவசர தேவைக்காக கடனை பெறுறது சில அவர்களுக்கான கடனாகவும் இருக்கலாம். வங்கி தேவைகளின் காலம் சில மணி நேரம் அல்லது இந்த பேங்கிற்கு செல்லுதல், அதுதான் டியூரேஷன் ஆஃப் பேங்க் நீட்ஸ். few hours go to CBSL or in the bank. அடுத்த சிறு சொத்துக்களுக்கான சந்தையை வங்கி அணுகல். பெரிய வங்கிகளால் மட்டுமே வணிக ஆவணங்களை விற்க முடியும். Banks access to the market for liquidity assets. Only large bank can sell commercial papers. Commercial papers வித்து வங்கிகளுக்கு கடனை பெறலாம். ஆனால் கொமர்ஷியல் பேப்பர்ஸ் வாங்குற ஆட்கள் பெரிய வங்கிகள்கிட்ட வாங்குவாங்க. சின்ன வங்கிகள்கிட்ட வாங்குறது குறைவு. அதாவது கடன் ரேட்டிங் நான் சொல்றோம் அந்த கூடுதலாக காணப்படுற ஆட்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. ரிட்டைல் காஸ்ட் அண்ட் ரிஸ்க் இன் சோர்ஸ். relative cost and risk in source. இந்த சோர்ஸ்க்கு காஸ்ட் சில நேரம் கூடுதலாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்லுக் அண்ட் ஷேப் ஆஃப் yield curve. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்லுக் எப்படி இருக்கிறது, ஷேப் எப்படின்றது எல்லாம் முக்கியம். பணவியல் கொள்கை மற்றும் அரசாங்க கடன் பெறுவதற்கான அவுட்லுக் ஃபார் மானிட்டரி பாலிசி அண்ட் கவர்மெண்ட் பரோவிங்ஸ் அதுவும் சாக்கம் செலுத்தும். ஆகவே ஹெஜிங் கேப்பபிலிட்டிஸ், கண்ட்ரோல் ஃபியூச்சர் பரோவிங் காஸ்ட். அதை ஹெஜிங்கான இந்த இது இருந்தால் அந்த ஃபியூச்சர் பரோவிங்ஸ்க்கான காஸ்ட்டை இது பண்ணலாம், ஹெஜ் பண்ணலாம். அடுத்து ரெகுலேஷன், சிபிஎஸ்எல் பரோவிங் ரெகுலேஷனும் முக்கிய காரணமாகும். வேறுபட்ட மூலங்களின்
தேர்ந்தெடுப்பதற்கான காரணிகள் ஏன் வேறுபட்ட காரணிகள் இந்த ஃபண்டை பெறுறதுக்கு தேர்ந்தெடுக்கிறது முக்கியமான காரணங்கள் பல சொல்லப்பட்டுச்சு. ஒன்று, வங்கி தேவை உடனடியாக சில மணி நேரங்களில் பூர்த்தி செய்யறதுக்கு. அடுத்தது வங்கி தேவைகளின் காலம், அதுதான் நான் சொல்லுவோம். திரவ சொத்துக்களுக்கான சந்தையை வங்கி அணுகல், இதே வங்கிகள் அணுகலாம். அடுத்தது ரிட்டைல் காஸ்ட் அண்ட் ரிஸ்க் இன் சோர்ஸ் காஸ்ட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட், அவுட்லுக், ஷேப் ஆஃப் யீல்ட் கர்வ், இது மாதிரி ஏஜிங் கெப்பாசிட்டி, அடுத்த ரெகுலேஷன், சிபிஎஸ்எஃப் ரெகுலேஷன், இப்படி பல விஷயங்கள் முக்கியம் பெறுகின்றன. இதோடு இந்த விடயம் முடிந்து விட்டது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் இதில் பெரிய ஒரு பகுதியை கவர் பண்ணிக்கிறோம். இதில் எதுவும் விளங்காத பகுதிகள் இருந்தால் உங்களுக்கு என்ன தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது வந்து லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் விஷயத்துல இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆஃப் லிக்விடிட்டி, எங்களை லிக்விடிட்டி வருது, எங்களை லிக்விடிட்டி போகுதுன்றதை பார்த்தோம். அடுத்தது நெட் லிக்விடிட்டி பார்த்தோம். ஆபத்து, ரிஸ்க் அண்ட் லிக்விடிட்டின்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது திரவ நிலை சிக்கலுக்கான காரணங்கள், ஏன் திரவ நிலை சிக்கல் ஆகுது, அதற்கான காரணங்கள் என்னன்றதை பார்த்தோம். திரவ மேலாளர் உத்திகள், ஒரு மேனேஜர் என்ன உத்திகளை பின்பற்ற வேண்டும். சொத்து திரவ நிலை மேலாண்மை, அசெட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, 3 ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று திரவ சொத்து. அடுத்தது பரோட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதையும் நாங்கள் பார்த்தோம். சோர்ஸ் ஆஃப் பரோவிங், பேலன்ஸ் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதில் நாங்கள் தொடங்கினோம். கைட்லைன்ஸ் ஃபார் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், வங்கியின் திரவநிலை தேவைகளை மதிப்பிடுதல், அது எப்படி மதிப்பிடலாம்ன்றதுக்கான பல வழிகளை பார்த்தோம். அடுத்த நிதி அணுகுமுறையின் மூலங்கள், அந்த 3 மெத்தட் இருந்துச்சு. கடன்களின் மதிப்பீடு, எக்ஸாம்பிள் பார்த்தோம். நிதி அணுகுமுறையின் கட்டமைப்பு ஒரு மெத்தட், திரவநிலை காட்டி அணுகுமுறை, இதையும் பார்த்தோம். ஆகவே இந்த விஷயங்களை பார்த்துவோங்க. உங்களுக்கு இதுல இங்கிலீஷ்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்றா, நீங்க தமிழ்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்றா கேட்கலாம். அல்லது தமிழ் எழுதுற நேரம் கூட நான் நேரத்தில் சொன்ன மாதிரி அந்த லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, வேர்டுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் வேர்டையும் யூஸ் பண்ணலாம். சிபிஎஸ்எல் லிக்விடிட்டி, பணப்புழக்க கணக்கீடு, அந்த எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற விஷயமும் நாங்கள் அந்த பல விஷயங்களை பார்த்தோம். இதோடு இந்த சப்ஜெக்ட் முடியுது. நாங்கள் அடுத்த சப்ஜெக்ட் தொடங்குவோம். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இது ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். கவனமாக இந்த செக்ஷனை நாங்கள் பார்ப்போம். அறிமுகம். ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் த கேபிட்டல், தொழிற்பாடு மூலதனம், செயற்பாட்டு மூலதனம், தொழிற்பாடு மூலதனம், இப்படி பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுது என்பது ஒரு வணிகத்தின் அன்றாட வர்த்தக நடவடிக்கைகள் பயன்படுத்தப்படும் மூலதனம். ஒரு நிறுவனத்தோட டே டு டே அன்றாட வியாபாரத்தை கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலதனம் தான் இந்த தொழிற்பாடு மூலதனம் என்பது. ஒரு வணிகத்தின் அன்றாட வர்த்தக நடவடிக்கைகளை வர்த்தக நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படும் மூலதனமாகும். நிகர தொழிற்பாடு மூலதனம், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஐடென்டிஃபைட் as current asset minus current liability. நிகர தொழிற்பாடு மூலதனம் என்பது நடப்பு சொத்துக்கள் இருந்து நடப்பு பொறுப்புகள். ஒரு நிறுவனத்தோட நடப்பு சொத்துக்கள் இருக்கும், பல நடப்பு சொத்துக்கள் காணப்படும். அதுலேருந்து நாங்க எப்பயும் கழிக்கணும் நடப்பு பொறுப்புகளை. கழிக்க வார இடம் வந்து ஒரு நிறுவனத்தோட நிகர தொழிற்பாடு மூலதனம். நான் பார்த்தோம், தொழிற்பாடு மூலதனம் என்பது அன்றாட வியாபார நடவடிக்கைகள்ல பயன்படுத்தப்படுறது. அதே நேரம் அந்த தொழிற்பாடு மூலதனத்தோட நிகர தொழிற்பாடு மூலதனத்தை நான் கணிப்பிடுறது வந்து நடப்பு சொத்துக்கள்ல இருந்து நடப்பு பொறுப்புகள். நடப்பு விகிதம், கரண்ட் ரேஷியோ, கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி இண்டிகேட்ஸ் நடப்பு வீதம், நடைமுறை வீதம்னு நாங்கள் சில நேரம் இதை யூஸ் பண்ணுவோம். நடப்பு சொத்துக்கள்ல
நடப்பு பொறுப்புகளை இந்த பிரிக்க வர்றது. ஒரு நிறுவனத்திற்கு குறுகிய கால கடனை ஈடு செய்ய போதுமான அளவு குறுகிய கால சொத்துக்கள் உள்ளதா என்பதை குறிக்கிறது. அதாவது கரண்ட் ரேஷியோன்றது வந்து அல்லது கரண்ட் ரேஷியோ எஸ் இந்த நடப்பு விகிதம்ன்ற வந்து அந்த ஒரு நிறுவனத்தோட குறுங்கால பொறுப்புகளை ஈடு செய்யக்கூடிய எவ்வளவு குறுங்கால சொத்துகள் காணப்படுகிறது என்பதை கால்குலேட் பண்றது, கடுப்பிடுகின்றது தான் இந்த நடப்பு விகிதம். இந்த லிக்விடிட்டி ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இது முக்கியமான ஒரு இண்டிகேட்டராக காணப்படுது. தொழிற்படு மூலதனம் 1க்கு கீழோ அல்லது எந்த ஒரு மதிப்பும் போதுமானது இல்லை. தொழிற்படு மூலதனம் 1க்கு கீழே உள்ள எந்த ஒரு மதிப்பும் போதுமானதாக இல்லை. ஒரு நிறுவனத்திட நான் சொன்னோம் இந்த நடைமுறை சொத்து வந்து நடைமுறை சொத்தை நடைமுறை பொறுப்பாளர் பிரிக்க வரதம் வந்து ஒரு நிறுவனத்திட கரண்ட் ரேஷியோ. அந்த கரண்ட் ரேஷியோ அடிப்படையில ஒரு தொழிற்படு மூலம் 1க்கு கீழோ அல்லது எந்த ஒரு 1க்கு கீழே எவ்வளவு மதிப்பு, அதாவது இத உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னா ஒரு நிறுவனத்துல வந்து கரண்ட் அசெட் வந்து நீங்க சொல்லுங்க நடைமுறை சொத்துகள் வந்து அதுல இருப்புக்கள், காசு, பல சொத்துகள் சேர்ந்து வார தொகை வந்து நடைமுறை சொத்து. கரண்ட் அசெட் வந்து நாங்க எடுப்போம் 12 பில்லியன். அதே நேரம் கரண்ட் லயபிலிட்டி வந்து அதே நிறுவனத்துல 10 பில்லியன். இப்ப இது வந்து நாங்க கரண்ட் ரேஷியோ நடைமுறை வீதத்தை பார்க்கிற நேரம் நடைமுறை வீதம் வந்து அல்ல விகிதம் நாங்க நடைமுறை வீதம் கரண்ட் ரேஷியோ வந்து 12 divided by 10. அப்ப இது வந்து 1.12 ஆக காணப்படும். அதே நேரம் இன்னொரு நிறுவனத்தில் எப்படி காணப்படுதுன்னா இது ஏ நிறுவனம் எடுப்போம், பி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டா இது 8 காணப்படுது, இது 10 காணப்படுது லைபிலிட்டி. ஆகவே இந்த இடத்துல வரும் 8 divided by 10 0.8. அல்லது இது இந்த சி எடுத்துக்கொண்டா சினாரியோ சி எடுத்துக்கொண்டா இது 7 காணப்படுது, இது 10 கடன் லைபிலிட்டி. அப்ப அதையும் 7/10 இது வந்து 7 0.7 காணப்படும். இங்க 0.8 0.7 எப்பயுமே 1 விட குறைவானதாக இருக்கும். ஆனா 1.2 என்பது 1 விட கூடுதலானதாக இருக்கும். ஆகவே 1 விட குறைவாக ஒரு நிறுவனத்துல கரண்ட் ரேஷியோ காணப்படுமா இருந்தால் அது அந்த நிறுவனத்துக்கு சிறந்தது அல்ல. 1 விட கூட இருந்தால் அது சிறந்தது. அதுவும் வியாபாரத்தின் தன்மைகள் வியாபாரத்தின் நிலைமைகளை பொறுத்து மாறுபடலாம் என்பதைத்தான் குறிக்கின்றது. ஆகவே எப்போதும் 1 விட குறைவாய்க்கப்படாது. அதாவது இன்னொரு வகையில சொன்னா கரண்ட் லயபிலிட்டி வந்து கரண்ட் அசெட்டை விட கூடுதலாக இருக்கக்கூடாது. அதாவது தொழிற்படு மூலதனம் 2க்கு மேலே நிறுவனம் அதிகப்படியான சொத்துக்களில் முதலீடு செய்யவில்லை என குறிக்கின்றது. இங்க வந்து தொழிற்படு மூலம் 1க்கு கீழே உள்ள எந்த ஒரு மதிப்பும் போதுமானது இல்லை. அதாவது 1 விட கீழே இருந்தா அந்த லைபிலிட்டி வந்து இந்த ரேஷியோ வந்து 1 விட கூட இருந்தா அது போதுமானது அல்ல. ஆனால் தொழிற்படு மூலதனம் 2க்கு மேலே நாங்க
பார்த்தோம். அந்த கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேல்னா அதிகப்படியான சொத்துக்களின் முதலீடு செய்யவில்லை, அதிகப்படியானத சொத்துக்கள்ல முதலீடு செய்யலைன்னு தான் காட்டும். ஏன்னா நிறுவனத்துல நடைமுறை சொத்து தேவையை விட கூட இருக்குது. நடைமுறை சொத்து தேவையை விட கூட நிறுவனத்துல காணப்பட்டா அது ஸ்டாக்காக நீங்க சொல்றேன், இருப்புகளா இருக்கும். அது வந்து நிறுவனத்துக்கு இந்த வருமானத்தை உழைச்சு தராது அந்த இடத்துல. அவை அதை வேற முதலீடுகள்ல செய்து இருப்புகளை குறைச்சலாம், அல்லது வேற வேற அந்த நடைமுறை சொத்து கேஷ் ஆயிக்கலாம். கேஷ் ஆயிக்கிறது நிறுவனத்து வருமானத்தை உழைச்சு தராது, அந்த கேஷை முதலீடு செய்யலாம். அவை 2 விட கூட இருக்கு. 2 விட கூடுதலாக இருப்பதும் ஒரு நிறுவனத்துக்கு வருமானத்தை உழைத்து தராது. ஒன்றை விட கீழ் நீக்கப்படாது, ஆகவே 2 விட கூட நீக்கப்படாது. ஆனா 1க்கும் 2க்கும் இடையிலான வீதம் போதுமானதாகும். 1க்கும் 2க்கும், ஆனா 1.2க்கும் 2க்கும் இடையிலான வீதம் போதுமானதாகவும். இன்னும் வந்து இந்த இடத்துல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், 1.2க்கும் 2க்கும் இடையில ஒரு பெரிய ஒரு பெர்சன்டேஜ் 0.8% இருக்குது. அவ்வளவு கூட தேவையான ஒரு நிலைமை வரும். அவ்வளவு பெரிய இது வந்து நிறுவனத்தின் தன்மைகளை பொறுத்து மாறுபடும். சில நிறுவனத்தை பொறுத்தவரையில லிக்விடிட்டி கூடுதலா தேவைப்படும், சிலதை பொறுத்தவரையில லிக்விடிட்டி குறைவா இருந்தா போதும். ஆகவே இந்த பெர்சன்டேஜ்குள்ள அந்த நிறுவனத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் தன்மைகளை பொறுத்து அந்த கரண்ட் ரேஷியோ மாறுபடலாம். ஆனால் 2 விட கூடுறோம் நல்லம் இல்ல, 1 விட குறைகிறதும் சிறந்ததல்ல. தொழிற்பாடு மூலதன முகாமை இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில தொழிற்பாடு மூலதன நடப்பு சொத்துக்கள் மற்றும் நடப்பு பொறுப்புகள் ஆகிய இரு கூறுகளின் திறமையான நிலைமைகளை பராமரிப்பதில் கவனம் செலுத்தும் நிர்வாக கணக்கியல் உத்தி செயற்பாட்டு மூலதன முகாமை என அழைக்கப்படும். அதாவது ஒரு நிறுவனத்துல செயற்பாடு மூலதன நடப்பு சொத்துக்கள் மற்றும் நடப்பு பொறுப்பு ஆகிய இரு கூறுகளின் திறமையான நிலைகளை, திறமையான நிலைமைன்னா தேவையான நிலைமைய எவ்வளவு வச்சுக்கணும்ன்றதுல கவனம் ஒன்று முகாமைக்கு இருக்கணும். அதாவது பொறுப்பு எவ்வளவு வைக்கலாம், நான் கடன் கொடுக்குற நேரம் அல்லது நான் கடன் வாங்கின எவ்வளவு தூரம் வாங்கலாம். நடைமுறை பொறுப்புகள் எங்கள்ட பேங்க் ஓடியோ அல்லது பிற ஆட்கள் கொடுக்கிற ஷார்ட் டேர்ம் கடன்களோ ஏதோ நான் பொருட்கள் வாங்க நேரம் பெற்ற அந்த கொள்வனை மீதான அந்த கடன்களோ எதுவாக இருந்தாலும் அது எவ்வளவு ஈக்கணும்ன்றது இந்த முகாமை சரியா தீர்மானிக்கணும். திறமையான நிலைமை பராமரிக்கப்படுதல் கவனம் செலுத்தும். நிர்வாக கணக்கியல் உத்தி மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இந்த இடத்துல முக்கியம் பெறுகிறது. ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், a managerial accounting strategy focusing on maintaining efficient level of both components of working capital, current asset and current liabilities in respect to each other is known as working capital management. இது வந்து working capital முகாமை என்றுதான் அழைக்கப்படுது. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக ஒரு நிறுவனத்துக்கு காணப்படுது. நாங்கள் நேரத்தோட பார்த்தோம், கூடினாலும் குழப்பம், குறைஞ்சாலும் குழப்பம், 2 நிலைமைகளும் குழப்பம். தேவையான அளவு தான் முகாமை செய்யப்பட வேண்டும். ஆகவே தேவையான அளவை கூடினா லாபத்தை குறைக்கும், அதாவது வேற முதலீடுகளை ஈடுபடுத்துறதுல இதாகும். அடுத்து மெயின்டெனன்ஸ் கோஸ்ட் அது இதுன்னு நிறைய வரும், எதிர்ப்புகள் கூடிய அப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அதே போல குறைஞ்சாலும் நிறுவனத்தை கொண்டு செல்றதுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். இது ஒரு நிறுவனத்தின் குறுகிய கால கடன் மற்றும் இயக்க செலவுகளை பூர்த்தி செய்ய போதுமான திரவத்தன்மை கொண்டுள்ளது என்பதை உறுதி செய்கிறது. இந்த மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அல்லது இந்த முகாமை செய்யற இந்த விடயம் வந்து ஒரு நிறுவனத்தின் குறுகிய கடன் மற்றும் இயக்க செலவுகளை பூர்த்தி செய்ய, செயற்பாட்டு செலவுகளை பூர்த்தி செய்ய போதுமான திரவத்தன்மையை கொண்டுள்ளது. நிறுவனம் தொடர்ந்து போறதுக்கான திரவத்தன்மையை கொண்டுள்ளது என்ற விடயத்தை இது உறுதி செய்கிறது. நிறுவனங்களின் வருவாயை மேம்படுத்துவதற்கு ஒரு சிறந்த தொழிற்படு மூலதன முகாமை முறைமை செயற்படுவது ஒரு சிறந்த வழியாகும். நிறுவனத்திட சிறந்த தொழிற்படு மூலதன முகாமை காணப்படாட்டி அந்த நிறுவனம் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்ளும். ஆகவே அந்த நிறுவனங்களின் வருவாயை மேம்படுத்துவதற்கு ஒரு சிறந்த தொழிற்படு மூலதன முகாமை முறை செயற்படுவது இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படுது, மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது.
The two main aspects of working capital management are ratio analysis management, individual component of working capital. இங்க வந்து நாங்க இந்த நான் நேரத்தோட சொன்னேன், அந்த திறம்பட முகாமை செய்யப்படாத நேரம் நிறுவனம் பல சிக்கல்களை பல இழப்புகளை மேற்கொள்ளும். குறைஞ்சி மதிப்பு முகாமை செய்யற நேரமும் அதுக்கு இழப்புகள் வரும், கூடுதலான அளவுல முகாமை செய்யற நேரமும் அதுக்கு இழப்பு வரும். மூலதன நிர்வாகத்தின் 2 முக்கிய அம்சங்கள் விகித பகுப்பாய்வு. விகிதங்கள் இந்த இதுக்கு என்ன, லியாபிலிட்டிக்கு அசெட் என்ன, கரண்ட் லியாபிலிட்டிக்கு கரண்ட் அசெட் என்ன, தொழிற்பாட்டு மூலதனத்தின் தனிப்பட்ட கூறுகளின் முகாமை ஒவ்வொரு யூனிட்டா, அதாவது தொழிற்பாடு மூலதனத்தில் ஒவ்வொரு யூனிட்டாக முகாமை செய்யுது. இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஆகவே இங்க வந்து நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த நான் சொன்ன லிக்விட் இந்த கரண்ட் ரேஷியோன்ற அந்த விஷயம். அடுத்த மூலதனத்தின் ஒவ்வொரு தனிப்பட்ட கூறுகள்ன்ற நேரம் எவ்வளவு இருப்பு வச்சிரு, இருப்பாக எவ்வளவு வைக்க வேண்டும் என்ற, இருப்பாக கூட வச்சா அதை பராமரிப்பதற்கான செலவு கூடுதலா போகும். அடுத்த நிதி அநியாயமாக முடங்கி கிடக்கும். அதே நேரம் இருப்பு குறைய வச்சா வியாபாரத்தை கொண்டு செல்றதுல பல இடர்களை எதிர்கொள்ளும். அதே போல நிறுவனம் கொடுக்க வேண்டிய கடன்களோட அளவு கூடினால் அதுவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே நேரம் நிறுவனம் வங்கி ஓவர் டிராஃப்ட் எடுத்து என்றால் அந்த வங்கி ஓவர் டிராஃப்ட் வந்து நிறுவனத்திட பெரும்பகுதியான லாபத்தை தின்றதாக அல்லது லாபத்தை உறிஞ்சுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தும். அதே நேரம் கூடுதலான கேஷ் வங்கியில காசாக காணப்பட்டால் அதுக்கு லாபத்தை நிறுவனத்துக்கு உழைத்து தராது. ஆகவே அதுவும் எங்களுக்கு ஒரு நஷ்டம். இப்படி ஒவ்வொரு யூனிட்டா ஒவ்வொரு கூறுகளாக பார்த்து முகாமை செய்யப்பட வேண்டும். கேஷ், கிரெடிட்டர்ஸ், இன்வென்ட்ரி, டெட்டர்ஸ், then the working capital, the cycle. ஒன்னாவது என்ன நடக்கும்? கேஷ். கேஷ் என்ன கிரியேட் பண்ணும்? கிரெடிட்டர்ஸ், கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்குற சாமான் நாங்க கடன் வாங்குவோம், அது வந்து இன்வென்ட்ரியா மாறும். அதே பிறகு நாங்க அதை விற்போம், வித்தோடனே டெட்டர்ஸா மாறும். கடன் இந்த சாமான் வாங்கினாக்க கடனுக்கு சாமான் வாங்கின நேரம் எங்களுக்கு டெட்டர்ஸா மாறும். டெட்டர்ஸ் வந்து திரும்ப எங்களுக்கு கேஷ் தருவாங்க, கேஷா மாறும். நாங்க தார கேஷை கிரெடிட்டர்ஸுக்கு கொடுப்போம். இன்னும் வந்து நல்ல ஒரு சைக்கிள் ஒன்று விளங்குது பாருங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ன்றது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிரெடிட்டர்ஸ், நாங்க அவரை கிரெடிட்டர்ஸ் சாமான் விற்கிற ஆட்கள்கிட்ட போய் சாமான கடனு வாங்கும். ஒரு நிறுவனம் கடனு வாங்கும், கடனு கொள்வனவு செய்யும். கடனு கொள்வனவு செய்து செஞ்சோடனே அது இன்வென்ட்ரியா நிறுவனத்துக்குள்ள வரும். நிறுவனத்துக்குள்ள இன்வென்ட்ரியா வந்த பிறகு நிறுவனம் அது இன்னொரு ஆளு விற்கும். விற்கிற நேரம் அது கடனை அப்போ டெட்டர்ஸா வரும். இது ஒரு கடன் சொத்தா வரும். இங்க பொறுப்புண்டு, அது பிறகு இன்வென்ட்ரி சொத்து, அதை விற்கிற நேரம் திரும்ப ஒரு சொத்து தான், ஆனா கடன் என்ற சொத்து வடிவத்துக்கு போகும். இன்வென்ட்ரி என்ற வடிவம் மாறி கடன் என்ற வடிவத்திற்கு அது போகும். அதே போல அவங்கள்ட்ட இருந்து கேஷ் கிடைக்கும். எங்களுக்கு கேஷ் கிடைச்சோடனே நாங்க அந்த கேஷை இவருக்கு கொடுப்போம், கடன் தந்தாளுக்கு கொடுத்துட்டு திரும்ப வாங்குவோம். இப்படி இது ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு சுற்றுவட்டமாக நிகழ்கிற ஒரு விடயமாயிக்கும். ஆனா இதுல வந்து அந்த பீரியட்ன்ற முக்கியமான எங்களுக்கு எவ்வளவு காலம் கடன் தாராங்க, நாங்க எவ்வளவு காலத்துக்கு கடன் கொடுக்குறோம், எவ்வளவு இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்றோம், இந்த 3 விஷயமும் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமானது. அது ஒரு நிறுவனத்துல எஃபிஷியன்சிக்கும் அது செயற்பாட்டு திறனான செயற்பாட்டுக்கும் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு செலுத்துற ஒரு விஷயமாக காணப்படுது. நான் நினைக்கிறேன் கிளியர் இந்த விஷயம். நாங்க கடனுக்கு சாமான் வாங்குற நேரம் கிரெடிட்டர்ஸ் உருவாக்குறோம் கடனாளிய. அதுக்கப்புறம் அந்த சாமான் எங்க நிறுவனத்துக்குள்ள வார நேரம் இன்வென்ட்ரியா வரும். இன்வென்ட்ரியா வந்தோடனே அதை நாங்க விற்போம். அது கடனுக்கு விற்றா கடனா போகும். அது எங்களுக்கு தர வேண்டிய ஆட்கள் உருவாகுவாங்க. அவங்க கேஷை தர நேரம் கேஷ் வரும், கேஷை திரும்பி அவங்களுக்கு கொடுப்போம். இப்படி ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு சைக்கிள்ல இது போகும். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள், சிசிசி இதுதான் பணமாற்று சுழற்சி. நாங்க காட்டின அந்த சைக்கிள் தான் முக்கியமான ஒரு விஷயம். பணமாற்று சுழற்சின்ற விஷயத்த நாங்க அடுத்தாலும் பார்க்கலாம். ஒரு மேலோட்டமா நாங்க இன்னைக்கு பார்ப்போம். A matrix that express the length of time in days that it takes for a company to convert
ரிசோர்ஸ் இன்புட் இன்டு கேஷ் ஃப்ளோ. இது பாருங்க, ஒரு நிறுவனத்திற்கு வள உள்ளீடுகளை காசு பாய்ச்சலாக மாற்றுவதற்கு எடுக்கும் நாட்கள் நேரத்தின் நீளத்தை வெளிப்படுத்தும் ஒரு மெட்ரிக்ஸ். சிசிசி, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். நான் அங்க உங்களுக்கு சொன்னேன், விளங்கப்படுத்தினா அது எப்படி நடக்குதுன்னு. பணமாற்று சுழற்சி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனையின் மூலம் பணமாக மாற்றப்படுவதற்கு முன்பு ஒவ்வொரு நிகர உள்ளீடும் உற்பத்தி மற்றும் விற்பனை செயற்பாட்டில் இணைக்கப்பட்டுள்ள நேரத்தை அளவிட முயற்சிக்கிறது. விற்ப மூலம் கேஷ் வார்த்தை வந்து பண விற்பனை சுழற்சி வாடிக்கையாளருக்கு விற்பனையின் மூலம் பணமாக மாற்றப்படுவதற்கு முன்பு ஒவ்வொரு நிகர உள்ளீடும் உற்பத்தி மற்றும் விற்பனை செயற்பாட்டில் இணைக்கப்பட்டுள்ள நேரத்தை அளவிட முயற்சிக்கிறது. நீங்க 4 சி போட்டிக்குது, 3 சி வரணும். என்பது கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் என்பது பெற வேண்டிய கடன்கள், செலுத்த வேண்டிய கடன்கள் மற்றும் இருப்பு விற்று முதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல செயற்பாடுகளின் வீதங்களின் கலவையாகும். நான் சொன்னேன் அந்த விஷயம்தான் அந்த காட்டில் அந்த படத்துல உங்களை தெளிவா விளங்கிக்கும். அதாவது பெற வேண்டிய கடன்கள், நாங்கள் சொத்தை வித்தொன்னே வேற பெற வேண்டியது, செலுத்த வேண்டியது நாங்கள் அந்த விற்கிறதுக்கான பொருட்களை வாங்குற நேரம் கொடுக்க வேண்டிய அந்த கடன், பொருளுக்கு கொடுக்க வேண்டிய தொகை, இருப்பு, எங்கள்கிட்ட எவ்வளவு இருப்பிக்குது, விற்று முதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல செயற்பாட்டு வீதங்களின் கலவை. இது எல்லாத்துலேயும் ஒரு மிக்ஸ் தான் வந்து இந்த விஷயம். பணத்தை உருவாக்குவதற்கு குறுகிய கால சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை நிர்வாகம் எவ்வளவு திறமையாக பயன்படுத்துகிறது என்பதை விகிதங்கள் குறிப்பிடுகின்றன. ரேஷியோ அனாலிசிஸ் வந்து எப்பயுமே எங்களுக்கு காட்டும் பணத்தை உருவாக்குவதற்கு குறுகிய கால சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் நிர்வாகம் எவ்வளவு திறமையாக பயன்படுத்துகிறது என்பதை விகிதங்கள் குறிப்பிடுகின்றன. ஆகவே இந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. கணக்கீடுன்ற விஷயத்தை நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். இது கணக்கீடு நிதி, இந்த விஷயத்த நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். ஆகவே இன்றைக்கு இந்த விஷயத்தை இதோட முடிச்சுட்டு கொள்வோம். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் விஷயத்துல அது அறிமுகம் உங்களுக்கு என்னான்னு விளங்கிக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது தொழிற்படு மூலதனம், நிகர தொழிற்படு மூலதனம் என்னன்னு நான் விளங்கப்படுத்தினேன். அடுத்தது கரண்ட் ரேஷியோ பொறுத்தவரையில கரண்ட் ரேஷியோ முக்கியமானது. சொத்துக்களை மொத்த நடைமுறை சொத்துக்களை மொத்த நடைமுறை பொறுப்புகளால பிரிக்கவாறுதான் வந்து கரண்ட் ரேஷியோ. அது பிறகு அதோட பெருமானம் ஒன்றை விட குறைவா இருப்பது ஒரு நிறுவனத்துக்கு சிறந்ததல்ல. ஒன்றை விட குறைவு உண்டா எப்பயும் லைபிலிட்டிஸ் கூடுதலாகவும் அசெட் வந்து குறைவாமிக்கின்ற ஒரு நிலைமையை தான் காட்டும். ரெண்டுக்கும் மேலாக இருக்கிறதும் மிச்சம் கரண்ட் லைபிலிட்டிஸ் கரண்ட் அசெட் காணப்படுறதும் ஒரு நிறுவனத்துக்கு சிறந்ததல்ல. அதே போல 1.2க்கும் இடைப்பட்டதாக இருப்பது சிறந்தது. நிறுவனத்துக்கு நிறுவனம் இது சற்று மாறுபடலாம். அது நிறுவனத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விஷயங்களால தான் தீர்மானிக்கப்படும். அடுத்து செய்யப்படும் மூலதன முகாமை என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதுல முக்கியமான விஷயங்களையும் நாங்கள் செலுத்தினோம். அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், அது இதுதான் இது அந்த சுற்றோட்டம். இதுதான் நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய இடம். இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கினோம்னா இதுக்கு பிறகு வர விஷயங்களை விலங்குகளும் இங்கே வந்து கிரெடிட்டர்ஸ் தன் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகிறாங்க. நாங்கள் சாமான் வாங்க நேரம் அவங்க கிரெடிட்டர்ஸ் வருவாங்க. அது பிறகு அது எங்கள்கிட்ட இன்வென்ட்ரியா வரும், இருப்புக்களாக வரும், விற்கிறதுக்குள்ள சொத்துக்களாக வரும். அதை விற்கிற நேரம் டெட்டர்ஸ் வருவாங்க. போல இது ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு சைக்கிளாக தொடர்ந்து நடந்து செல்லும் என்ற விஷயத்த இந்த இடத்துல பார்த்தோம். பண மாற்று சுழற்சி எப்படி நடக்குதுன்றத நாங்கள் பார்த்தோம். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். ஓகே, கணக்கீடுன்ற விஷயத்த நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஒரு ஷார்ட் பீரியட் தான் நீக்குது, குயிக்காக போகவும் வேண்டும், குயிக்காக அந்த முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை மீகுது. ஓகே, குட் நைட். முடிச்சு.
இதோட முடிச்சு